श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராச கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. நம்முடைய ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் என்று சொல்லலாம் படி சிறப்புற்று விளங்குபவர் நம்மாழ்வார். 4 பிரபந்தங்களை ஆழ்வார் அனுகிரகித்தார். அதிலே பிரதம பிரபந்தம்ங்கிற பெருமை திருவிருத்தத்திற்கே உண்டு. திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த நிகழ்ச்சியில் தற்சமயம் திருவிருத்தத்தினுடைய அனுபவம் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமி அவருடைய ஆசியினாலும் திருவாளர்களான எம்ஓபி சாரிட்டிஸ் நிர்வாகிகள் அவர்களுடைய ஆதரவினாலும் இந்த நிகழ்ச்சி நமக்கு நல்விருந்தாக கிடைத்திருக்கிறது. இதுகாரும் நீங்கள் திருவிருத்தத்திலே 40 பாசுரங்களினுடைய அர்த்த விசேஷங்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் 41ஆம் பாசுரம் தொடங்கி 45ஆம் பாசுர பரியந்தம் அனுபவிக்க பிராப்தம். ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே மையலேறிய மனத்தினர், எம்பெருமானை அடைய வேண்டுங்கிற பாரிப்பு அது ஆழ்வாருக்கு மிக்கிருந்தது. அந்த ஆசையினுடைய வெளிப்பாடே இந்த பிரபந்தங்கள் என்று சொல்லலாம். நேற்றைய தினம் நீங்கள் அனுபவித்து முடித்த பாசுரம் இருள் கண்டு இறங்கிய தலைவி தோழிக்கு வரைவு விருப்பம் கூறுதல் என்கிற துறை சார்ந்தது. பகற்பொழுது போன பிற்பாடு எங்கும் இருள் பரவித்து, பகற்பொழுது போனதை, சூரியன் அஸ்தமிப்பதை ஒரு யானை போரா போல இருக்கு என்று வருணித்தார் ஆழ்வார். இருள் கவ்வியது, இருள் சூழ்ந்தது.
அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பல யானைகள் வந்தார் போலே இருக்கிறது என்று நயம்பட உரைத்தார். பகவானோட சேர்த்தி கிடைக்கவில்லை, அதனாலே வருத்தமுற்றார் ஆழ்வார். அந்த வருத்தத்தினாலே என்னை பெருமானோடே ஆரேனும் சேர்த்து வைப்பார்களோ, எப்போது சேரப்பெறுவேன் என்று மனம் வருந்தி அதை அடியவர்களிடத்திலே அவர் கூறுவதாக இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம் சொல்லுவார்கள். அடுத்த 41ஆம் பாட்டு வாடைக்கு வருந்திய தலைவியினுடைய வார்த்தை. என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு வெம்மை ஒன்றுமுருவும் சுவடும் தெரியிலம் ஓங்கசுரர் பொன்னும் வகை புள்ளையூருவான் அருள் அருளாத இந்நாள் மண்ணில் நிறைபழி தூத்தி நின்னென்னை வன்காற்றடுமே என்று பாசுரம். இது வாடைக்கு வருந்திய நாயகி பேசுவதாக உள்ளது. தென்னல்னு கேள்விப்பட்டிருப்பீங்கோ. தெற்கு திக்கிலிருந்து அடிக்கிற காத்து, அதைத்தான் தென்னல் காத்துன்னு சொல்லுவார்கள். வடதிசையிலிருந்து வரும் காற்றுக்குத்தான் வாடைன்னு பெயர். தென்னல் காத்தோ வாடை காத்தோ வீசுமாகில் அது எப்போதும் ஆனந்தத்தை தான் தரும். சுகமாக இதமாக காற்றடித்தால் அது யாருக்கும் பிடித்தமானதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த பாட்டிலே வாடைக்கு வருந்திய நாயகி அப்படின்னு கீழே விண்ணப்பித்தேன். அந்த வாடை காற்று அது கொடுமை செய்வதாக இருக்கிறது, வருத்தம் தருவதாக இருக்கிறது. என்றைக்கும் புல்லியதாக இருந்து கொண்டு இந்த வாடைக்காற்று அது கொடுமை செய்கிறது. இது நமக்கு எப்போதோ தெரிந்ததுதான். ஆழ்வார் சொல்லுகிறார், இது நமக்கு முன்னமேயே தெரிந்ததுதான். வாடைக்காத்துனாலே அதனுடைய வேலையே நம்மை துன்புறுத்துவதுதான். ஆனால் இந்த வாடையினுடைய வெம்மைத்தன்மையையும் சுவட்டையும் தான் ஒருபோதும் அறிய முடியவில்லை. என்னமோ அது நம்ம படுத்துறதுன்னு நம்மளால சொல்ல முடியுமே தவிர, அது எப்படி படுத்துகிறது, எங்கிருந்து படுத்துகிறது, எவ்வாறு நலிகின்றது, என்ன செய்கின்றது, இதெல்லாம் வர்ணிக்க முடியாத நிலைன்னு ஒன்று உண்டு. அந்த நிலைமையிலே தான் இருப்பதாகத்தான் ஆழ்வார் பாடுகிறார். வாடைக்காத்து இப்படித்தான் என்ன பாடாப்படுத்துங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இப்போது அது படுத்துகிற விதம்ங்கிறது இருக்கிறதே, பகவானை விட்டு பிரிந்திருக்கிற இந்த நிலையிலே நான் படும் வேதனை போதாக்குறைக்கு இந்த காற்றும் என்னை நலிகின்றது. அது எங்கனம் எவ்வாறு நலிகின்றதுங்கிறதை என்னாலே சொல்ல முடியவில்லை. அதை வர்ணிக்கிற இடத்தில் நான் இல்லை, வர்ணிக்கிற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. என்னுடைய வருத்தம் எல்லாம் என்னன்னு கேட்டால், இப்படி வாடை என்னை வருத்தும் போது, என்னை துன்புறுத்தும் போது எம்பெருமான் ஓடோடி வந்து என்னை காப்பாற்றவில்லையே, அவர் ஓடோடி வர வேண்டாவோ? கஷ்டப்படுறார் ஒருத்தர்னு சொன்னால் அதை பார்த்து கொண்டு பகவான் சகித்திருக்க மாட்டான்னு சொல்றார். ஆனா இப்ப அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால தான் கஷ்டமே. அப்ப ஒருவாறு கஷ்டமே அவரால்தான் கூட சொல்லி விடலாம். அவர் ஓடோடி வந்து ரட்சித்திருக்க வேண்டும். அவர் வரமாட்டேன் என்கிறாரே. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஓங்கு அசுரர், ஓங்கி எழுகின்ற அசுரர்கள், அவர்களெல்லாம் நாசமடையும்படி கருடப்பறவை மீதேறி வருகிறவர். அவர் கருடன் மீது ஆரோகணித்து புறப்படுகிறார்னு சொன்னால் அசுரர்கள் எல்லாம் அப்போதே தங்களுடைய இறுதி காலம் அது உண்டாகிவிட்டதுன்னு தீர்மானிப்பார்களாம். அது வரைக்கும் என்ன கெட்ட ஆட்டம் போடுறதோ போட்டுடுவார். பகவான் கருடன் மீது ஆரோகணித்தார்னால் இனிமேல் அவருக்குத்தான் ஜெயம். நம்முடைய அந்திம தசைங்கிறது சமீபித்து விட்டது அப்படின்னு அவர்கள் எல்லாம் இறுதி காலத்திற்கு தயாராகவே இருப்பார்கள். அப்படி ஓடோடி வந்து அவர்களை பெருமான் அழிக்கிறான். அப்படிப்பட்டவன் இந்த வாடை வீசும் இக்காலத்தில் ஓடி வந்து எனக்கு அருள் செய்ய வரவில்லையே. சரி, என் நிலைமையை பாருங்கள்.
அந்த பெருமானை விட்டு பிரிந்து நான் அல்லலுறுகின்றேன். போதாக்குறைக்கு வாடை காத்தும் என்னை துன்புறுத்துகின்றது. என் நிலைமையை பார்த்துட்டு இப்போ ஊரெல்லாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கா? இப்போ பாத்தியா, அந்த பெண் பிள்ளையே பெருமானை விட்டு ஏதோ பிரிந்திருக்கிறாளாம். அப்படி பிரிந்திருக்கிற வேளையிலே மெலிசா ஒரு காற்று அடித்ததாம். அந்த காற்று அடித்ததற்கே அவள் உருக்குலைந்து போனாளாம் அப்படின்னு ஊரெல்லாம் என்னை பத்தி பேசிட்டு இருக்கு. என்னை பற்றி பழி பேசுகின்றது ஊர். பெருமான் விட்டு பிரிஞ்சுட்டார், காத்தடிச்சது, அதுக்கே என்னமோ அவை இத்தனை சிரமப்படுகின்றாளாம் அப்படின்னு ஊர் பேசும்படியாக ஆகிவிட்டதே. என்னை பற்றிய பழிப்புரை அது ஊரெங்கும் பரவியுள்ளது. இந்த வாடைக்காத்துக்கு நான் வருந்துவதாக ஊரார் அலர் தூற்றுகின்றனர். அப்படி ஆகி போச்சே. அப்ப பகவான் என்ன செய்ய வேண்டும்? என் மீது விழுந்திருக்கிற இந்த பழியை அவர் தூற்றிவிட்டு, அதாவது இந்த பழியை பெருமான் போக்கி அவர் என்னை காப்பாற்ற வேண்டாவோ, என்னை ரட்சிக்க வேண்டாவோ? இந்த வாடைக்காத்து அது அப்பால் போகாமல் நிலநின்று என்னை அழிக்கின்றது. ஊரார் பழி பேசுகின்றனர், நானோ அல்லலுறுகின்றேன். பெருமானும் வந்து ரட்சிக்க மாட்டேன் என்கிறான். இந்த புல்லிய வாடை, கொடுமை செய்யும் வாடை, என்னை கொடுமைப்படுத்துவதற்காகவே இந்த வாடை இருக்கிறது போலும். அது பொன்றும் வகை, அழியும் வகை எனக்கு தெரிய மாட்டேன் என்கிறது. பகவானுக்குத்தான் தெரியும். அவர்தான் ஓங்கசுரர் பொன்றும் வகை புள்ளையூருவான் அருள் அருளாத இந்நாள் மண்ணில் நிறைபழி தூர்த்தி. அசுரர் பொன்றும் வகை அறிந்தவர் அவர்தான். அவருக்குத்தான் இந்த வாடை பொன்றும் வகையும் அவருக்குத்தான் தெரியும். அவர்தான் வந்து ரட்சிக்க வேண்டும். கீழே இந்த பெண் பிள்ளை பகவானை விட்டு பிரிந்திருக்கிறாள், அதனாலே சிரமப்படுகின்றாள். அப்போன்னு பார்த்து வாடைக்காற்று வேறு அடித்தது, அதனால இன்னமும் அல்லலுறுகின்றாள் அப்படின்னு இவரை பத்தி ஊராரெல்லாம் அலர் தூத்துகின்றனர், பழிப்புரை செய்கின்றனர் அப்படின்னு பார்த்தோமா. பெரியவாச்சான் பிள்ளை இன்னொரு அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டி அருளுகிறார். ஊரார் இந்த பெண் பிள்ளையை சொன்னதா கொள்ளலாம், பகவானை பழிப்பதாகவும் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டுறார். இந்த பெண் பிள்ளை அவனை விட்டு பிரிந்து இத்தனை சிரமப்படுகின்றாள். போதாக்குறைக்கு காற்று வேறு அவளை பாடாய்ப்படுத்துகின்றது. அந்த நிலைமையிலும் கூட அவளை பார்த்திருந்தும் அவளை ரட்சிப்பதற்கு இப்படி வாராமல் இருக்கிறானே அப்படின்னு பகவானை பத்தி பழி சொல்லுகிறார்கள் என்று கொள்வதற்கும் இங்கே இடம் உண்டு என்றொரு அர்த்தம் காட்டுகிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இப்ப இந்த வாடைக்காத்து படுத்துகிற பாடு அதை முக்கியமா நினைவிலே கொள்ளுங்கொள். இந்த இடத்துல ருது சம்ஹாரத்திலே காளிதாசர் காட்டுகின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஆதித்த வன்னி சதுருஷைஹி மருதாவதூதைஹி சர்வத்ர கிம்சுகவனைஹி குசுமாவனம்ரைஹி சத்யோ வசந்த சமயேனஹி சமாச்சிதேயம் ரக்தாம்சுகா நவவதூரிவ பாதி பூமிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அது ருத்து சம்ஹாரத்திலே 6ஆம் பகுதி, அதுல 21ஆம் ஸ்லோகம். வசந்த காலம் வந்தாச்சுன்னால் நன்ன தென்றல் காற்று அடிக்கும். அந்த தென்றல் காற்றிலே பலாச மரங்கள் பூத்து குலுங்குமா. பலாச மரங்களுடைய அந்த கிளைகளை பார்த்தோம்னால் நன்றாக பூத்து குலுங்கும். அது பார்க்கறதுக்கு அந்த கிளைகள் எப்படி இருக்குன்னா சக்கச்சவேல்னு பூத்து இருக்கிற பூக்கள். அந்த பூக்களோட கூடிய கிளைகள் பார்ப்பதற்கு எரியும் நெருப்பு சுடர் போல தோன்றுகின்றன. அப்படியே நெருப்பு சுடர் எங்கும் பற்றி எரிந்தால் எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கு. அப்ப இந்த பூமி எப்படி இருக்குன்னால் முழுக்க முழுக்க பலாச காடுகளாவே இருக்காம். அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அப்ப எங்க பார்த்தாலும் அந்த பூக்கள் வேறு கீழே விழுந்து இருக்கின்றன. ரொம்ப ஆச்சரியமா பூக்கள் கீழே சிந்தி இருக்கின்றன, சிதறி இருக்கின்றன. செக்கச்சவேல் இருக்கிற பூன்னு சொன்னேன்னா அப்ப அந்த செக்கச்சவேல் இருக்கிற அந்த பூக்களினாலே சூழப்பட்ட இந்த பூமி அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதுனால் நன்ன பட்டுச்சேலை, சிகப்பு பட்டுச்சேலை அணிந்த ஒரு புது மணப்பெண் அவ உட்கார்ந்திருக்கா போல காட்சி தருகின்றது அப்படின்னு அவர் வர்ணிக்கின்றார். உவமைன்னு சொன்னாலே காளிதாசர் தானே. இப்படி அவர் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு உவமை காட்டுகிறார். அப்ப தென்னல் காத்து அடிக்கிறது. அந்த தென்னல் காத்தினாலே பலாச மரங்கள் அதனுடைய கிளைகள் அசைகின்றன, பூக்கள் சிதறி கீழே விழுகின்றன. இதெல்லாத்துக்கும் அந்த காற்று தானே காரணமாக இருக்கிறது.
குமார சம்பவத்துல ஒரு இடத்துல சொல்லுவார், ரதி மன்மதனை இழந்து விட்டாள். சாதாரணமா இந்த காத்தடித்ததுன்னு சொன்னாலே அது தென்றல் காற்றோ இல்ல மந்தமாருத்தம் வாடக்காத்து எதுவாக இருக்கட்டும், அளவாக வீசும் காற்று அதுதான் மந்தமாருத்தம்ங்கிற. வாடைக்காற்றாகவும் இருக்கட்டும், இந்த காத்தெல்லாம் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரிந்திருக்கிறவர்கள் தங்களுடைய இணையை பெரிதும் அவர்கள் விரும்புவர்கள், நாடுவர்கள். அவர்களை சேர்த்து வைக்கிற காரியத்தையே இந்த காற்று தான் செய்யுங்கிறார். காற்றிற்கு பெரும் பங்கு உண்டு. இணை ஒன்று சேர வேண்டும்னு சொன்னால் காற்றினுடைய பங்கு அது அலாதியானது. இப்ப மன்மதன் அவனுடைய வேலைதான் எல்லாம்னு பார்க்கிறோம். வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்தத்தியிலே ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். மும்மூர்த்திகள் எடுத்துக்கொண்டால் அத்தனை பேரும் தங்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லது மனைவிக்கு வசப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். பிரம்மா சரஸ்வதியை விடுறதே கிடையாது. சாதாரணமா ஒருத்தர் நல்லா பேசுறார் பாடுறாருன்னா என்ன சொல்லுவோம்? நாவிலே சரஸ்வதி குடிகொண்டுள்ளாள் அப்படிங்கிறோம். பிரம்மாவுக்கு 4 முகங்கள், 4 நாக்குகள், எல்லாவற்றிலும் அவர் வேதங்களை எப்போதும் சொல்லிட்டே இருக்கார். சகல கலைகளும் அவருக்கு வசம் வந்திருக்கிறது. ஏன்னா கலைமகளை எப்போதும் நாக்கிலேயே கொண்டிருக்கார். மனைவியே கலைமகள் தான், சரஸ்வதி தானே. அதனால அவருக்கு பெண் பித்து போகவே இல்லை. பரமசிவன் கேட்கவே வேண்டாம், அர்த்தநாரின்னு பேரே எடுத்துட்டார். கண்ணன் எப்படின்னா கோபி ஜனங்களுக்கு தன்னையே கொடுத்துட்டார். மொத்தமாக தன்னை எழுதி கொடுத்து விட்டார். கோபீஜன வல்லபன்னே பெயர் எடுத்துட்டார். அப்ப இவர்களுக்கெல்லாம் பெண் பித்துங்கிறதும் உண்டு. என் பெருமானுக்கே மாலோலன்னு பேர் இருக்கும். ஸ்ரீ மகாலட்சுமியின் பின்னேயே திரிகிறவர், அவளை கணப்பொழுதும் விடாதவர் அப்படின்னு பேரே இருக்கும். அதனால் அவர்கள் எல்லாம் பெண் பித்து தொலையாதவர்கள். மதன கதனைர் நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாகான்னு சொல்லுவார்கள். காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதி பிரணமாமி மூர்த்தனா என்று மணவாள மாமனிகள் பாடுகிறார். அதனால அந்த பித்தை தொலைத்தவர்கள்னு நாம் ஆரை சொல்ல முடியும்னால் என் பெருமானாருடைய பக்தர்களுக்குத்தான் அந்த பெருமை. என் பெருமானாருடைய பக்தர்கள் தான் நாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்த பித்தெல்லாம் தொலைஞ்சுதான்னால் சுவாமி தொலைஞ்சுதாவது அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்ப நாம் எல்லாம் பெருமானார் பக்தர்கள் இல்லையான்னா அவர் அருளால சீக்கிரமாக அந்த ஒரு நன்னிலைமை நமக்கும் வாய்க்கட்டும். அந்த பித்துகளை எல்லாம் நாமும் மாய்க்கும் வழி எம்பெருமானார் அருளாலே அறிவோம்னு சொல்ல வேண்டும். அதனாலே இந்த இடத்துல பாருங்கள், முக்கியமாக சொல்ல வந்திருக்கிற அர்த்தம், ஒரு இணை அவர்கள் சேர்ந்திருக்க ஆசைப்படுகிறார்கள்னு சொன்னால் அது மன்மதனுடைய வேலை. அவன் வேலையை ஆரம்பிச்சா 2 பேரும் சேரணும்னு ஆசைப்பட போறான். ஆனா மன்மதனை சிவபெருமான் எரித்து விட்டார். அப்ப அந்த வாடை காத்து அடிக்கிறது. அப்ப ரதி தேவி சொல்றா, குமார சம்பவத்துல இதை காளிதாசர் சொல்றார். ரதி தேவி சொல்றா, உன்னுடைய நண்பன் போய் சேர்ந்தான், நீ என்னத்துக்காக இருந்து கொண்டு என்னை வாட்டுகிறாய்? காத்தடிக்கிறது அவர் ஞாபகம் வருது. இப்போ அவர் தான் போயிட்டாரு. அப்போ நண்பன் போயிட்டார், நீ என்னையும் கொண்டு போய் அவரோட சேர்த்திருக்க வேண்டாவோ, என்னையும் முடித்திருக்க வேண்டாவோ. ஆனால் வாடைக்காற்றே நீ இதமாக வீசிக்கொண்டு என்னுடைய துயரத்தை இன்னமும் அதிகமாக ஆக்குகின்றாய், இதற்கென் செய்கேன் அப்படின்னு அவள் கேட்கும்படியாக ஒரு இடத்துல அவர் ஒரு செய்தியை நமக்கு காட்டுகிறார். அதே போல இன்னொன்னு சொல்லுகிறேன், கிஷ்கிந்தா காண்டம். அந்த கிஷ்கிந்தா காண்டத்துல பாருங்க, சக்கரவர்த்தி திருமகன் பம்பை கரையிலே இலக்குவனோடு இருக்கிறார். சீத்தையை பிரிந்திருக்கிற தருணம். அப்ப காத்தடிக்கிறது. அந்த இடத்தினுடைய சூழ்நிலை ரொம்ப ரம்யமாக இருக்கிறது. வசந்த காலம் வந்திருக்கு. பார்க்கிறாரு பெருமான். அபஷ்யதஸ்தாம் தயிதாம் பஷ்யதோ ருச்சிரத்ருமான் மமாயமாத்ம பிரபவோ பூயஸ்துவம் உபயாஸ்யதி. இன்னொன்னு சொல்றார், சந்தாபயதி சௌமித்ரே குரூரச்சைத்ரோ வனாநிலஹா. மோசமா காத்து அடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறார். ஏது நல்ல இனிமையான காத்து தானே என்னால் சேர்ந்திருக்கிறவர்களுக்கு இனிமையை தருகின்ற காற்று. பிரிந்திருக்கிறவர்களுக்கு அது விபரீதமாத்தான் பண்ணும். பிரிந்திருக்கிறவர்களுக்கு இன்னமும் அவர்களுடைய துயரத்தை துன்பத்தை அது கூட்டத்தான் செய்யும். பார், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுகிறார் ராமன். இந்த செய்தியையும் இவ்விடத்திலே நினைவிலே கொள்க. கடைசியா இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். ஹம்ச சந்தேசம்னு ஒரு காவியம் வேதாந்த தேசிகன் படைத்திருக்கிறார். அதிலே சக்கரவர்த்தி திருமகன் ஒரு அன்னப்பறவையை சீதையினிடத்திலே தூது விடுவதாக அந்த காவியம் அமைந்திருக்கிறது. அந்த அன்னப்பறவை ராமனிடமிருந்து புறப்படுகிறது, சீதையினிடத்திலே தூது போகிறது. அப்படி போகிற தருணத்திலே பகவான் சொல்றார், பல க்ஷேத்திரங்களையும் தரிசித்துக் கொண்டு நீ நேராக சீத்தையை சென்று பார்ப்பாய் அப்படின்னு சொல்லும் போது
போகும்போது காஞ்சிபுரம்னு உண்டு, அங்கே நிச்சயமாக போ அப்படிங்கிறார். காஞ்சிபுரத்துல என்னன்னா, இங்க ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் சந்நிதி உண்டு, ஒரு சிவாலயம் உண்டு. அந்த சிவாலயத்துக்கு அக்கம் பக்கத்திலே பெரிய மாந்தோப்புகள் உண்டு. அந்த மாந்தோப்புகள் இருக்கு பார், அந்த மாந்தோப்புகள் அது அசையும் போது, காற்றினாலே அசையும் போது அது நல்ல நறுமணத்தை அது எடுத்துக்கொண்டு கிளம்பும், நல்ல நறுமணத்தை அது கடத்தும். அந்த நறுமணத்தை அது கடத்துகிற காலத்திலே கம்பாங்கிற நதி, அது வேகவதிக்கு பல கிளை நதிகள் உண்டுங்கிற, கிட்டத்தட்ட 7 நதிகளை சொல்றா. அதுல ஒண்ணுதான் கம்பாங்கிற நதி. சில பேர் இல்ல தனியாவே அப்படி ஒரு நதி இருந்ததுங்கிறா. அது எப்படியேனும் கொள்க. அந்த நதியிலும் புறப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பல வகை மணங்களை, அங்க பெரிய தாமரக்காடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாமரக்காட்டினுடைய இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்ப பார்த்தீர்களானா ஆங்காங்கே உங்களுக்கு நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் தான் காண கிடைக்கும். ஆங்காங்கே என்ன அவர்கள் சமைக்கிறார்களோ அந்த வாசனையைத்தான் நாம இன்றைக்கு முகர முடியுமே தவிர, ஹம்ச சந்தேசத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வருணனைகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு அதெல்லாம் வாய்த்திருப்பதொன்றன்று. இருந்தாலும் அந்த காவியத்துல இருக்கிற விஷயத்த சொல்றேன். அதனால அந்த தாமரைக்காடு, அந்த தாமரைக்காட்டினுடைய வாசனையையும் அது சுமந்து கொண்டு புறப்படும். அது ரொம்ப தூரத்திலே இருந்து வந்திருக்கிற உனக்கு இளைப்பாறுதலை தரும். முக்கியமான விஷயம் இதுதான். நீ தூது போயிட்டு இருக்க, ரொம்ப களைச்சு போயிருப்ப இல்லையோ, அப்ப அந்த காற்று உனக்கு நன்மையை செய்யும். அப்ப ஒரு சில காற்று நன்மையை செய்கிற காற்றுங்கிறதுக்கும் பார்த்தாச்சு. சில காற்று நன்மையை செய்யாது. ருது சம்ஹாரம்ங்கிறதுல இருந்து ஒரு பிரமாணம் சொன்னேனே, அந்த இடத்துல அவர் என்ன சொல்றார், நல்ல காத்தடிக்கிறது. அப்ப அந்த பலாச மரத்தினுடைய கிளைகள் அசைகின்றன, அந்த பூக்கள் எல்லாம், அந்த மரம் சொரிகின்றது, கீழே விழுகின்றது. அது பாக்குறதுக்கு புதுமண பெண் நல்லா செக்கச்சவையல்னு பட்டுப்புடவை கட்டு உட்காந்துருக்கா போல இருக்கு. இந்த வருணனை ரொம்ப சுவையாக போகிறது, ரொம்ப இனிமையாக போகிறது. அதே குமார சம்பவத்துல ஒன்று பார்த்தோம். அப்ப ரத்திதேவி சொல்றா, மன்மதன் போயிட்டான், இப்ப இந்த வாடகை காத்து நீ அடிச்சு நீ வேற என்ன கொண்டு, அவன் போயிட்டாங்கிற வருத்தத்துல ஏற்கனவே நான் கவலைப்பட்டு இருக்கேன், இப்போ நீ வேறு என்னை நலிகின்னாய் அப்படின்னு கேட்பதாக பார்த்தோம். அதே போலத்தான் சக்கரவர்த்தி திருமகன், அதுவும் சோகமாக சொன்ன வார்த்தை தான். அவர் சொல்றார், நான் இங்கேயே போயிடுவோம் போல் இருக்கு, என் துன்பம் எல்லாம் தீரும்னார். என் பிராணன் இங்கே போயிடும் போல் இருக்கு, அதனால என் துன்பம் எல்லாம் தீரும். சுவாமி, இது பிராணன் போனா துன்பம், முதல்ல இப்படி சொன்னார், என் துன்பம் எல்லாம் தீர்க்கும்படியா இருக்குன்னார். அது பெரிய விசாரம் வந்தது. சீத்தையை விட்டு பிரிஞ்சிருக்கார், சீத்தையோட சேர்ந்தா தானே இவருக்கு துன்பம் எல்லாம் தீரும். சீத்தையை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது என்னமா காத்தடிக்கிறது, என் துன்பம் எல்லாம் போயிடும் போல் இருக்கு, எப்படி சொல்லலாம்னால் அதற்கு உள்ளுரை பொருள் உண்டு. ராமன் சொல்றான், இந்த காத்து சீத்தையை விட்டு பிரிந்திருக்கிற என்னை இன்னமும் நலிகின்றது, இன்னமும் படுத்துறது. அதனால என்ன ஆகும் தெரியுமா, என் பிராணன் போயிடும். என் பிராணன் போனா துன்பம் எல்லாம் போயிடும். ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் இப்ப பிராணன் இருக்கிறதுனால தானே சீத்தையை விட்டு பிரிந்து இத்தனை நான் சிரமப்பட்டு இருக்கேன். பிராணன் போயிடுத்துன்னு சொன்னால் ஒன்றும் தெரியாது. அப்ப என் துன்பம் எல்லாம் அந்த வழியாலே போகும். பிராணன் போயிடுத்துனா ஒன்றும் தெரியாதுன்னு ஒன்று உண்டோ இல்லையோ, என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது, அதனால துன்பம் எல்லாம் தொலையும் அப்படின்னு அவர் நயமாக சொன்னார். அப்ப அதுவும் துன்பத்தை பத்தி பேசின அந்த காற்றினாலே ஏற்படுகின்ற துயரங்களை அவர் விளக்குவதாகத்தான் அமைந்துள்ளது. ஆனா இப்ப கடைசியா பார்த்தோம் பாருங்க, ஹம்ச சந்தேஷம். அதுல என்ன சொல்றார், நீ பறந்து போயிட்டு இருக்கே, சீதையிட்ட போயிட்டு இருக்க, அந்த பறவையே அப்போ உனக்கு நிச்சயமா களைப்பு ஏற்பட்டு இருக்கும், இளைப்பாறுதல் தேவை. அப்ப காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா அங்க இருக்கிற மாந்தோப்புல இருந்து அந்த காற்று அடித்து, அந்த காற்று அப்படியே வந்து அந்த நதியிலே தோய்ந்து அங்க இருக்கிற மலர்களின் மணங்களையும் சேர்த்து கொண்டு உனக்கு இதமாக அது நன்னா உன்னை குளிரூட்டி, உனக்கு நன்னா ஒரு மென்காற்றை உனக்கு பரிசளித்து உன்னுடைய களைப்பெல்லாம் தீரும்படியாக அது உபச்சாரம் பண்ணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்கார். இந்த இடத்துல உபச்சாரம் எல்லாம் இல்லை, சிரமம்தான் ஏற்படுகிறது. எப்பொழுதும் கொடுமை செய்கிற இந்த வாடையை நாம் கண்டறிவோம். இதை பத்தி நன்னா தெரியும், ஏற்கனவே பார்த்திருக்கோம். யாராவது ஒருத்தர் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்றவர், அவரை எங்கேயோ பார்த்துட்டோம், பக்கத்துல ஒரு சுவாமி அவரை காண்பிச்சு கேட்கிற, சுவாமி அந்த சுவாமி அவருக்கு தெரியுமா, தொந்தரவு பண்றவரை காண்பிச்சு அவரை தெரியுமான்னு நம்ம அப்படி பார்த்துட்டோம்னு சொல்லுவோம். அவரா, ஓஹோ தெரியும் சுவாமி, ரொம்ப நல்லா தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சா போல இன்னொருத்தருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ எப்பொழுதும் கொடுமை செய்கிற இந்த வாடையை கண்டறிவோம். ஆனால் இப்படிப்பட்ட வாடையினுடைய வெப்பத்தின் தன்மையையும் குறிப்பையும் ஒரு விதத்தாலும் அறிகின்றோம். வலிமையார் கிளறுகின்ற அசுரர்கள் அழியும்படி கருடப்பறவையை ஏறி நடத்துகிற எம்பெருமான் தனது கருணையால் என்னை வந்து காத்தருளாத இக்காலத்திலே வலிய வாடையானது அருளாத இந்நாள். ஆழ்வார் பாடினார், அருளாழி புட்களவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று, அருளாத திருமால் அப்படின்ட்டார். பெருமான் அருள் செய்யக்கூடியவர், அவனால் அவர் அருளாமல் இருக்கிறார். அருளாத நீர் அருளி அவராவி துவராமன்.
அருளாத நீர் அருளி அருள மாட்டேன் என்கிறாரேங்கிற ஒரு வேதனையினாலே அங்கு பாடினார் இல்லையோ. இங்கு அருள் அருளாத இந்நாள். அருள் இருக்கு அவங்கிட்ட. அருளன் என்ன, அருளே இல்லாதவன்கிறது பொருள் இல்லை. அருள் இருக்கிறவன் தான். அருள் இருக்கிறபடியினால் தான் ஓங்கசுரர்களை எல்லாம் பெருமான் வந்து முடிக்கிறான். அருள் இருக்கவே தானே அசுரர்களை முடித்து சத்துக்களுக்கு நல்லவர்களுக்கு நன்மையை செய்கிறான். ஆனா என் விஷயத்துல என்னமோ அருளாதவரா இருக்க, வந்து காப்பாத்தலையோ இல்லையோ. அதனால என்னாச்சு, மண்ணில் நிறைபழி தூற்றி நின்று அடும். என் பெயர்ல விழுந்த அந்த பழி இருக்கே, அது விலகாமல் அப்படியே இருக்கிறது என்று சொல்லும்படியாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது. அப்போ இந்த பாட்டுங்கிறது அவர், அதாவது ஆழ்வார், அவர் சொல்லுகிற விஷயம் வாடைக்கு வருந்திய தலைவி, அவளுடைய வார்த்தைங்கிறதாக பார்த்தோம். அடுத்தது தலைவி தலைவனது கண்ணழகில் ஈடுபட்டு வியத்தல், அந்த பாசுரத்தையும் பார்த்துடுவோம். வன்காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த மென்கால் கமலத்தடம் போல் பொலிந்தன மண்ணும் விண்ணும் என் கார்க்கு அளவின்மை காண்பின் என்பான் ஒத்துவான் நிமிர்ந்த தன்கார் பணிந்த என்பால் எம்பிரான் தடங்கண்களே. பகவானுடைய கண்கள்னு சொன்னால் அழகிற் சிறந்தவை. அவனுடைய அவதார காலத்திலே கூட பாருங்க, மத்ஸ்யஹா கமலலோச்சனஹா மகாவராஹா ஸ்புட பத்மலோச்சனஹா ராமஹா கமலபத்ராட்சஹா கிருஷ்ணஹா கமலபத்ராட்சஹா. இப்படி ஓரோர் அவதாரத்திலும் அவன் பரம்பொருள் என்பதை கோள் சொல்லும் திருக்கண்கள். பெருமானுடைய கண்கள்னா எத்தனை அழகு, கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வரையோடி நீண்டவ பெரியவாய கண்கள். ஆள வந்தாரே மீண்டும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தது எப்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் தானே. பிள்ளையுரங்காவில்லிதாசர் அவர சம்பிரதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது எம்பெருமானுடைய அந்த அழகிய கண்கள் தானே. அதுல ஒரு ஒத்துமை பாருங்க. ஆள வந்தாருக்கு மணக்கால் நம்பிகள் திருவரங்கநாதனை சேவை பண்ணி வைத்தார். திருவரங்கநாதனை சேவித்தார், ராஜ்ய சுகத்தை எல்லாம் துறந்தார், அடிசூடும் அரசையல்லால் அரசாக விண்ணேன் மத்தரசுதானேன் முடிவெடுத்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சாம்ராஜ்யத்தில் பட்டாபிஷிக்தரானார். ஆள வந்தார். மணக்கால் நம்பிகள் காட்ட திருவரங்கநாதனுடைய திருக்கண்களை தரிசித்தார். சம்பிரதாயத்துக்கு திரும்பவும் வந்து சேர்ந்து விட்டார். பிள்ளையரங்காவில்லிதாசர் சரித்திரம், அவருக்கும் எம்பெருமானுடைய திருக்கண்கள் காண்பிக்கப்பட்டன, அவருக்கும் தரிசிப்பிக்கப்பட்டன. ராமானுஜர் அந்த காரியத்தை செய்தார் இல்லையா. எம்பெருமானார் தான் அழைத்து கொண்டு போய் திருவரங்கநாதனுடைய கண்களை சேவை பண்ணி வைத்தார். உடனே அவர் என்ன சொல்லிட்டார், இத்தனை நாளா மனைவியின் பின்னே குடைபிடித்துக் கொண்டு போய் கொண்டிருந்தவர், மனைவியினுடைய கண்ணழகிற்கு தோத்திருந்தவர், இனிமே திருவரங்கநாதருக்கு தோற்றேன்னு சொல்லி கைங்கரியங்களை பண்ணினார். இல்ல ஒரு ஒத்துமை பாருங்க. ஆளவந்தார் விஷயத்திலே சேவை பண்ணி வைத்த ஆச்சாரியர் அவர் மாசி மாதத்திலே திருவவதரித்தார். பிள்ளையரங்காவில்லிதாசர் விஷயத்திலே சேவை பண்ணி வைத்த ஆச்சாரியர் ராமானுஜர், அவர் மாசி மாதத்துல திருவவதரிக்கவில்லை, மாறாக மாசி மாதத்திலே அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா பிள்ளையரங்காவில்லிதாசர் மாசி மாசத்திலே அவதார். அப்போ ஒரு சரித்திரத்திலே சேவை பண்ணி வைத்த ஆச்சாரியர் மாசி மாதத்திலே அவதரித்தார். மாசி மகம் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா. அந்த நன்னாளிலே தான் மணக்கால் நம்பிகள் திருவவதரித்தார். அவர் தான் ஆளவந்தாருக்கு சேவை பண்ணி வச்சிருக்கார். பிள்ளையரங்காவில்லிதாசர் விஷயத்திலே அவரே மாசி ஆயில்யத்திலே திருவவதரித்தவர். அதனால அது என்னமோ தெரியல, மாசி மாச சம்பந்தம் இருக்குமாகில் திருவரங்கநாதன் தம்முடைய கண்ணழக காண்பித்து நம்மை எல்லாம் வெல்வான் போதும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அப்போ திருவரங்கநாதனுடைய கண்ணழகு கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி சாந்தோக்கியமும் ஓதுகிறதோ இல்லையோ, ரொம்ப ஆச்சரியமான கண்கள். அது ஆழ்வார் என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்கோ. எம்பெருமானாகிய நாயகன் பராங்குஷ நாயகியை தன் கடைக்கண் பார்வையால் குறிப்பாக நோக்கி விடுகின்றானாம். அப்படி ஆழ்வாரையே பார்த்துட்டு இருக்கார். அப்படி பார்வைய ஒரு ஓரமாக செலுத்தி ஆழ்வார் எங்க இருக்கிறார்னு தேடி கண்டுபிடித்து அந்த ஆழ்வார் மேலேயே பொருந்தி இருக்குமாறு தம்முடைய அமிர்த கிரணங்களை ஒத்த அமுத பார்வை, அந்த அமுத பார்வையை பெருமான் செலுத்துகின்றான். தானும் அவனை இப்படி நோக்கிய அந்த நாயகி தாயாரும் பார்க்கிறாள், அதாவது பராங்குஷ நாயகி அவளும் பார்க்கிறாள், ஆழ்வாரும் பார்க்கிறார். ஓ பகவான் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறான் போல் இருக்கிறதே அப்படின்னு ரொம்ப வாஞ்சையுடன் அவளும் பார்க்கிறாள். அவன் திருக்கண்ணழகில் தன்னை இழந்து விடுகிறாள், தன்னை தொலைத்து விடுகிறாள். அப்ப தோன்றுகிறதாம் பராங்குஷ நாயகிக்கு என்ன தோன்றுகிறது என்னால், திருவுலகு அளந்தருளின அவனுடைய திருப்பாத வைபவத்தை வியந்து. எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்
எத்தனை எத்தனை பெருமை பெற்றவை. விஷ்ணோகோ பதே பரமே மத்வ உற்சகா என்று வேத வேதாந்தங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. எம்பெருமானுடைய திருவடிகளில் நின்னும் தேன் பெருகுகிறது. விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சகா நரோ யத்ர தேவயவோ வதந்தி ததஸ்ய பிரியமபி பாதோ அஸ்யாம். வேதபுருஷன் சொல்றான் பாருங்க, பெருமானுடைய திருவடிகளில் இருந்து தேன் பெருகுகிறது. அந்த தேனை பருகுவதற்காக பெருகுகின்ற தேனை பருகுவதற்காக நானும் போகிறேன்கிறான். அதனால்தான் பகவானுக்கே ஒரு சந்தேகமா, இது நிஜம்தானா பக்தர்கள் அப்படி சொல்றாளே, நிஜமாவே நம்முடைய பாதங்களில் நின்னும் தேன் பெருகுகிறதோ அப்படின்னு அவருக்கு சந்தேகம்னா தீர்த்துட்டு தானே ஆகணும். அதனாலதான் அவர் என்ன பண்ணார், கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மரான். தானே தன் திருவடியை பிடிச்சுண்டார். வலது திருவடி பெருவிரல் அதை வாயிலே வைத்து சுவைத்து பார்க்கிறார் பெருமான். அப்படின்னு அவனுடைய அந்த திருவடிகளுக்கு அத்தனை ஏத்தம். அது மட்டுமா ஏத்தம், அந்த திருவடிகள் தானே திருவுலகு அளந்தருளின திருவடிகள். எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் வாமனாவதாரத்துக்கு இருக்கிற ஏத்தம் இன்னொன்னு உண்டா அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன் வாமனாவதாரத்துக்கு பெருமைன்னா அதுலதான் டபுள் தமாக்கா உண்டு, டபுள் பொனான்சா அப்படிங்கிறான். என்னென்ன ஒரு அவதாரத்துல 2 அவதாரம் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படி வச்சுக்கோங்க. வாமனனா வந்தார், திரிவிக்கிரமனாக வளர்ந்தார். ஒரு அவதாரத்துல 2, யாரையும் வதம் பண்ணாத அவதாரம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையோ. யாரையும் பெருமான் நலியவில்லை, அனுகிரகத்தை தான் பண்ணியிருக்கார் பெருமான். அதனாலே சிறந்த அவதாரம்னு சொல்லப்படுகின்ற அவதாரம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷதி என்ன ஆள வந்தாலும் பிரார்த்திக்கிறார் இல்லையோ. நம்ம அத்தனை பேர் தலைமையிலையும் திருவடிகளை வைத்து பெருமான் அனுகிரகம் செய்திருக்கிற ஒற்றை அவதாரம். அந்த பெருமை வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரத்துக்கு தானே உண்டு. பொறுகோட்டோர் ஏனமாய்ப்பு கிடந்தாய்க்கு அன்னும் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்னே விரிதோட்ட சேவடிய நீட்டி திசை நடுங்க விண்துளங்க மாவடிவில் நீ அளந்த மண் அப்படின்னு பாடுறார். இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள நிகழ்ந்த அவதாரம் சரியா. திரிவிக்ரமாவதாரம் பிரம்மாண்டத்துக்குள்ளே நிகழ்ந்த அவதாரம். அவதாரத்தை செஞ்சிருக்கார் பெருமான். வராக அவதாரமும் அவர் தான் பண்ணார். வராக அவதாரம் பண்ணினார்னா பெருமானுடைய அதுவும் பிரம்மாண்டத்துக்குள்ளே நிகழ்ந்த அவதாரம் சரியா. பூமியை ஒரு கோட்டின் மேல வச்சுட்டார். பூமியை அளந்த அவதாரம் அதுவே பெரிய அவதாரம் திரிவிக்ரமாவதாரம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். பூமியை அளந்த அவதாரம் திரிவிக்ரமாவதாரம், பூமிக்குள்ள நிகழ்ந்த அவதாரம். பெரிய வடிவம் எடுத்துட்டார். எங்க ஊருக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தா திரிவிக்ரம பெருமாளை நல்லா சேவிச்சுக்கலாம். மகாபலிக்கு வழிகாட்டுறதுக்காக ஆதிசேஷ வடிவத்தில் பெருமான் சேவை சாதிக்கிறார். ஊரகத்தான் வரப்பிரசாதி கேட்ட வரங்களை மறுக்காமல் மறக்காமல் இராய்க்காமல் தந்தருளுகிற பெருமான். அதுதான் அவருக்கு இருக்கிற ஏத்தம். கேளாமலே வரங்களை நல்குகின்ற பெருமான் என்று அவனை எத்தனை கொண்டாடினாலும் தகும். அந்த பெருமான் அவர் மகாபலிக்கு வழிகாட்டுறதுக்காகவே ஆதிசேட வடிவத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் அங்கே சேவை சாதிக்கிறார். பாதாள லோகத்துக்கு போனவர் அங்கே இன்றைக்கும் அவனுடைய பட்டணத்தை காவல் காத்து கொண்டு ரட்சித்துக் கொண்டு வருகிறாருங்கிறது சரித்திரம். அப்ப பூமிக்குள்ள நடந்த அவதாரம், பூமியை அளந்தார் பெருமாள். பிரம்மாண்டத்துக்குள்ள நிகழ்ந்த அவதாரம், ஆகாசத்தை எல்லாம் அளந்தார். அந்த பூமி பாருங்க, வராக அவதாரத்துல அந்த கொம்புல ஒரு சின்னதா எடுத்து அது எப்படி இருந்ததுன்னா இப்படி சொல்லுவாங்க. சாப்பிட்ட அப்புறம் ஒரு கீரை பல்லெடுக்கல மாட்டின்டா அது பச்சையா தெரியும். அது யாராவது சிரிச்சாருன்னா நல்லா தெரியும். என்ன சுவாமி இன்னைக்கு ஆத்துல கீரை பெருமானுக்கு அதை அமுது செய்ய பண்ணி தேவரீனா அமுது செய்தருளித்து போடும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சு? நம்பாத்துல இன்னைக்கு கீரை கூட்டு பண்ணியிருந்தா கீரை புளிப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்னா அதான் உங்க வாயை பார்த்தாலே தெரியுது. சிரிச்சா ஒரு ஓரமா அந்த கீரை தெரியுது அப்படிங்கிற போதே பெருமானுடைய அந்த ஒரு கோட்டிலே அந்த ஒற்றை கொம்புள்ள வராகம், அதான் வராக பெருமாள். அந்த கோட்டிலே அந்த பூமி இருந்தது எப்படி இருந்ததுன்னா இந்த பல்லெடுக்கல மாட்டிட்ட கீரையை போல அவ்வளவு சின்னதா இருந்தது. அப்ப பாருங்க, பூமியை அளந்த அவதாரமே பெருசு. அந்த பூமியை கோட்டிலே கொண்ட அவதாரம் அது இன்னமும் பெருசு. அது பிரம்மாண்டத்துக்குள்ளதான் நிகழ்ந்தது. ஆனா அதே பெருமான் சமஸ்த பிரம்மாண்டங்களையும் விழுங்கி தன்னுடைய வயிற்றினுள்ளே வைத்துக் கொண்ட அவதாரம் ஆலமாமரத்தின் மேல் ஒரு பாலகனாகிற அவதாரம். இதுதான் அகட்டித கடனா சாமர்த்தியம். இது இருக்கட்டும். இப்ப பெருமானுடைய அந்த திருப்பாத வைபவம் அதை எப்படி என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றார், அந்த திருப்பாதங்கள் அது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னால் திருவுலகு அளந்தருளின அவன் திருப்பாத வைபவத்தை வியந்து தான் அவன் தாளில் பணிந்ததை எண்ணி அவன் கண்கள் தன்னை பிணித்த விதம் பற்றி பேசுகிறாள். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய ஒரு திரண்ட பொருள். எம்பெருமான் உலகளந்த விதம் தான் என்னமா உலகை அளந்திருக்கிறார். திரீணி பதாவி சக்கரமே என்னெல்லாம் வேதம் கொண்டாடுறதோ இல்லையோ. மண் பரோயத் பரோமாத்திரையா தனுவாவிரதான நதே மகித்வமன் விஷ்ணுவந்தி உபேதே வித்ம ரஜசி பிருத்திவ்யா விஷ்ணோ தேவத்வம் பரமஸ்ய வித்சே என்னெல்லாம் வேதம் கொண்டாடுகிறது.
மண்ணுலகமும் தேவர் உலகமும் என்னுடைய 2 பாதங்களின் அளவுக்கு இடம் காணாதவையாயிருக்கும் அதிசயத்தை பாருங்கோள். அப்படி சவால் விட்டுட்டே பெருமான் உலகளக்க ஆரம்பித்தானாம். மூவடி மண் கேட்டு போனான் மகாபலியின் இடத்துல இல்லையா. ஒரு அடியினால ஆகாசப்பரப்பு, ஒரு அடியினால பூமி, 3வது அடி வைப்பு எங்கே வைப்பேன் அப்படின்னு கேட்டானோ இல்லையோ. அப்படி திருவுலகு அளந்தருளும் முன்பு வாமனனாய் இருக்கிற நிலையிலேயே எம்பெருமானுடைய மனவலை எண்ண அலைகள் அவன் திருவுள்ளத்துல என்ன ஓடிட்டு இருந்ததுனால் எல்லாம் இப்ப பாருங்க. என்னமோ நான் மூவடி மண் கேட்டா தரேன்னு அவன் சொல்லிட்டான். மண்ணுலகமும் தேவர் உலகமும், அது மண்ணுலகமாகட்டும் விண்ணுலகமாகட்டும், இடம் காணாதவையாய், என்னுடைய பாதங்களுக்கு போதாதவையாய், என்னுடைய பாதங்களுக்கு இடம் கொடுக்க வசதி இல்லாதவைகளாய் எப்படி ஆகப் போகின்றன பாருங்கோள். அந்த அதிசயத்தை நீங்கள் பாருங்கோள்னு சவால் விடுறவன் ஆட்டம் பெருமான் என்ன செய்தான்னால் தன்னுடைய திருவடியை மேலே நோக்கி வளரச் செய்தான். அந்த பாதத்தை வணங்கி நான் பயன் பெற்றேன். அந்த பாதத்தை வணங்கி நான் பயன் பெற்றேன். உலகளந்த பெருமான் என்னை நோக்கி கடைக்கணித்த விதம் என்னே. அந்த நிலையிலே உலகளந்த பெருமாள் என்னை பார்த்து அனுகிரகம் செய்திருக்கிறார். மண்ணும் விண்ணும் என் கார்க்க அளவின்மை காண்பின் என்பான் ஒத்துவான் நிமிர்ந்த தன்கார் பணித்த என்பால் எம்பிரான் தடங்கண்களே. அப்படிப்பட்ட பெருமான் என்னை பார்த்து அவன் அனுகிரகம் செய்கிறான். வான் நிமிர்ந்த தன்கால் பணிந்த என்பால், அவனுடைய திருவடிகளை வணங்கின என்னிடத்து, தன் கால் பணிந்த என்பால் அவனிடத்திலே பொருந்திய அல்லது அவனுடைய திருவடிகளை பணிந்த, 2 விதமாகவும் கொள்ளலாம். என்பால் வன்காற்று அறைய, பெருங்காற்று அசைகிறது இல்லையோ அழகா வர்ணிக்கிறார் பாருங்கோ. அந்த பெரும் காற்று அசையும் போது, அது அடிக்கும் போது, வீசும் போது, அப்போ ஒரு பக்கமாக சாய்ந்து கிடந்து மலர்ந்த மெல்லிய நாளத்தை உடைய தாமரை தடாகம் போல அழகு மிக்கு விளங்கின. என்ன அழகா வர்ணிக்கிறார் அப்படின்னால், காத்து அடிக்கிறது. அந்த காற்று அடிக்கும் போது ஒரு பக்கமா சாய்ந்து கிடந்து மலர்ந்திருக்கிற மெல்லிய நாளத்தை உடைய அந்த தாமரை தடாகம், ஒரு தடாகம் இருக்கு, தாமரை தடாகம், நீர்நிலை, ஜலாசயம், அதுல எங்க பார்த்தாலும் தாமரை பூ பூத்திருக்கு. அந்த தாமரை பூவெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் சாஞ்சா போல இருக்கு. எதனாலே ஒரு பக்கமாக சாய்ந்து கிடந்திருக்குன்னா, எல்லாம் வாடி போயிருக்கானே இல்ல, நன்னா மலர்ந்திருக்கு. நன்றாக மலர்ந்திருக்கிற நிலையிலே ஒரு பக்கமாக சாய்ந்தபடி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்னால், பெரிய காத்தடிச்சிருக்கு, அதனால ஒரு பக்கமாக சாய்ந்து கிடந்திருக்கு. ஆனா அது வாடி போகவில்லை, நன்றாக மலர்ந்திருக்கிறது. மெல்லிய நாளத்தை உடைய அந்த தாமரை தடாகம் அது எங்களிடம் காட்சி தருமோ அதை போல காத்தடிச்சதுனால ஒரு பக்கமாக சாய்ந்து கிடந்து மலர்ந்திருக்கிற அந்த தாமரை தடாகம், அந்த தடாகத்தில் இருக்கிற தாமரை மலர்கள் காட்சி அளிக்கிறா போல பெருமானுடைய அந்த தாமரை கண் இருக்கே, அந்த தாமரை கண் எம்பிரான தடம் கண்கள், அவருடைய கண்களும் அப்படித்தான் இருக்கு. பெரிய தாமரை தட வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு பாசுரம் கொல்லியோ. தயரதன் பெத்த மரகத மணித்தடம் அப்படின்னு ஒரு கொல்லியோ பட்டர் பாடுகிறார். பிப நயன புரஸ்தே ரங்கதுரியா விதானம் ஸ்திதமிவ பரிபுல்ல குண்டரீகம் தடாகம் அப்படின்னு பாடுறார். என் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் திருவரங்க கலம்பகத்திலேன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பாட்டு பாடியிருக்கார். அதுல தாமரை பூத்த காடுன்னு ஆரம்பிக்கிறார். பெருமானுடைய ஓரோர் அவயவத்தையும் தாமரைக்குண்டான ஓரோர் பெயராலே குறிப்பிடுகிறார். ஒரு தடவை சொன்ன பெயர் இன்னொரு தடவை சொல்ல மாட்டார். எல்லாத்துக்குமே தாமரை தான் விவக்ஷிதம். ரொம்ப அழகான ஒரு ஏற்பாடு, அது ரொம்ப அழகான ஒரு கவி அவர் செய்திருக்கிறார். என்ன சொல்லணும்னா, இப்போ முளரின்வார், தாமரைன்னு சொல்லுவார். இந்த மாதிரி என்னென்ன பெயர்கள் உண்டோ, பங்கஜம் பங்கயம் குரோம், இந்த மாதிரி பல பெயர்களை இட்டு பெருமானுடைய ஓரோர் அவயவத்தை கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகுதேன்னு பாடுறாரு. அடுத்த பாட்டுல கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையேன்னு மேலே சொல்ல போறார். இப்ப தடம் கண்களேன்னு சொன்ன உடனேயே ஆழ்வாருக்கு அது ஞாபகம் வந்துருத்து. தாமரை தடாகம் போல பெருமான் இருக்கான்னு இங்கேயே சொல்லிட்டார் இல்லையோ. அதனால கைவண்ணன் தாமரைன்னு திருமங்கை ஆழ்வார் பாடினா போலே ஆழ்வாரும் பாடி இருக்கிறார். ஆழ்வார் பாடினா போல திருமங்கை ஆழ்வாரும் பாடி இருக்காருன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதனால என்னன்னா, அந்த பெருமானுடைய தடன் கண்கள் தாமரை தடாகம் போல இருக்கு. அது எப்படி காத்தடிச்சா தாமரை தடாகத்திலே இருக்கிற அந்த தாமரை மலர்கள் ஒரு பக்கமாக சாய்ந்து விரிந்து மலர்ந்திருக்கின்றனவோ, சாய்ந்து கிடந்து மலர்ந்திருக்கின்றனவோ, அப்படித்தான் அவனுடைய பார்வை என் பேர்ல விழுந்திருக்கிறத பார்த்தா இது தாமரை தடாகம். வன்காத்தரை காத்தடிச்சதுனால என் பேர்ல வந்து விழுந்துருத்து போல் இருக்கு. போன பாட்டு காத்தடிக்கிறது என்னால் தாங்க முடியல, காப்பாத்துறதுக்கு வரலன்னார். இந்த பாட்டு பாருங்க,
அந்த காத்தடிச்சதுனால ஒரு நன்மை நடந்திருக்கு. என்னன்னா, எம்பெருமானுடைய கண்கள் என் பேர்ல வந்து விழுந்திருக்கு. அடிச்ச காத்துக்கு அப்படி கண்கள் போய் ஆழ்வார் மேலே நிலை குத்தி நிற்கின்றன. அழகான அனுபவம் சொல்றாரு பாருங்க. அப்ப போன பாட்டுல காத்துதான் பிரச்சனை, இந்த பாட்டுல காத்து ரொம்ப நல்லது. அப்படி மாறி மாறி சொல்றாரு பாருங்க. இவர்களுடைய வேலையே இதுதானே. கருத்மான கூட பழிப்பர்கள், கொடிய புல் அப்படின்னு எல்லாம் அவனை அப்பப்போ பழிக்கவும் செய்வார்கள். ஏன்னா பகவானு கிட்ட கொண்டு வரலை அப்படின்னா, அதே அவன் ரொம்ப வேண்டப்பட்டவன்னா அவனை ஓஹோன்னு கொண்டாடி பெருமானை கொண்டு வர போகிறவன்னு தெரிஞ்சு கொடுத்திருந்தால் அவனை கொண்டாடுவதும் உண்டு. அதை போலத்தான் இவர்கள் ஒன்னொன்றையும் பாராட்டுவதும் உண்டு. பெருமானோட சேர்த்து வைக்கிறார்கள்னா பாராட்டுவா. பெருமான் வரல வந்து பார்க்கலன்னா இவ என்ன பண்ணுவா பாவம், அவர் போலான்னா அவ கொண்டு வந்து விட்டுற போறா. இருந்தாலும் இவர்கள் பேர்ல பழி வச்சுடுவான். நீங்கள் தான் ஏதோ பெருமானை வரவிடாமல் தடுத்திருக்கிறீர்கள், நீங்க நினைச்சிருந்தா அவன் அழைச்சின்னு வந்திருக்க முடியும், அதனால இது உங்க பேர்ல தான் தப்பு அப்படின்னு பழி போடவும் செய்வார்கள். கீழே பார்த்தோமே அலர்த்து ஊற்றுதல், அதையும் செய்வார்கள். அதனால இந்த இடத்துல கமலத்தடம் போல் பொலிந்தன அப்படின்னு சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அதனால பெருமான் திருவுலகு அளந்தருளின காலத்திலே அவனை பார்த்தா எப்படி தெரிஞ்சதுன்னால், இதெல்லாம் எனக்கு என்ன போக போறதுன்னு இப்போ நிச்சயமாக போராது. மண்ணும் விண்ணும் எம்பெருமானுடைய பாதங்களின் அளவுக்கு இடம் போதாத தன்மை அது இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது. கம்பராமாயணத்துல கூட பாருங்க, நின்ன கால் மண்ணெலாம் நிரப்பி அப்புறம் சென்று பாவித்திலை சிறிது பாரெனா ஒன்ற வானகமெல்லாம் உடுக்கியும் பறை நின்ன கால் மீண்டது வெளிபெறாமையே உலகெல்லாம் உள்ளடி அடக்கி அப்படிங்கிற இடங்கள்ல கம்பராமாயணத்திலையும் காட்டப்பட்டிருக்கு. எல்லா உலகத்து உயிர்களையும் தன் கார்கீழடிமை கொள்ள திருவுள்ள முகந்த எம்பெருமான் அவ்வுலகை நோக்கி உங்கள் தலையில் என் காலை வைக்கிறேன் என்று சொன்னால் அவ்வுயிர்களில் அகங்கார மமகாரம் உடையவை நாங்கள் உன் காலை எம் தலையில் வைக்க மாட்டோம் என்று ஆணையிட்டு தடுக்கக்கூடும் என்று கருதி, பகவானுக்கு நாம் அனைவரும் அவனுடைய சொத்துக்கள். சொத்துனாலே அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணும். ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கோம்னா கொஞ்சம் போய் அந்த இடத்துல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் அந்த இடத்துல நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் காலை வச்சுட்டு வரேன் அங்கே அப்படின்னு போறோம் இல்லையா. நாம எல்லாம் அவனுடைய சொத்து, இதை காப்பாத்திக்கணும்னா அப்பப்போ போய் காலை வச்சுட்டு வரணுமே. அதனாலதான் திருவடிகளை அவர் வைத்தார். நம்ம எல்லார் தலையிலையும் திருவடிகளை வைத்து அனுகிரகிப்பதுன்னு தீர்மானிச்சுட்டார். நமக்கு தெரிஞ்சா நம்ம ஒத்துப்போமானா ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நாம தான் வணங்கலில் அரக்கன் அப்படின்னு இருக்கோமே, வணங்க முடியாது வணங்கா முடி அப்படின்னு அதெல்லாம் மாட்டவே மாட்டோம். உன் காலை எங்க தலைமையில வைக்கிறதுக்கு நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு நாம சொல்லிட போறோங்கிறதுனாலே பெருமாள் என்ன சொல்லிட்டார், நம்மளெல்லாம் பார்த்து சொன்னாராம். இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேடிக்கை காட்டுறேன், ஏதோ 3 அடி மண்ணுன்னே அவன் தரேன்னு சொல்லிட்டான். ஒரு அடியினாலே ஆகாசத்தை எல்லாம் அளக்கிறேன், ஒரு அடியினால மண்ணெல்லாம் அளக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கேன், நீங்க வேடிக்கை பாருங்க, இதெல்லாம் என் காலுக்கு போதவே போதாது அப்படின்னு சவால் விடுறவன் நாட்டும் சொல்லியிருக்கான். மனசுக்குள்ள எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம தலைகள்ல திருவடிகளை வைக்கணும். குழந்தைக்கு சாதம் எடுத்துன்னு வந்திருக்கா, அம்மா என்ன பிசைஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கா, பக்கத்துல பெரிய பிள்ளை அவன் சாப்பிட்டு வந்துட்டான், அவனும் குழந்தை அவன் சாப்பிட்டு வந்தாச்சு. சின்ன பிள்ளைக்கு தான் இப்போ இந்த உணவை ஊட்ட வேண்டும், அது அடம் பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோ. சரி பெரியவனை பார்த்து நீ வாடா, நீதான் ரொம்ப நல்ல பிள்ளையாச்சு, நீ சாப்பிட்டு விடுற, நீ தான் சமத்துனா அது ரொம்ப புத்திசாலி குழந்தையா இருந்தா இதுக்கெல்லாம் மயங்காது. சின்னது சில குழந்தைகள் என்ன அவனை போய் அம்மா ரொம்ப சமத்து, அவன் தான் நல்லவன் சொல்லிட்டானம்மா, நீ கொண்டாம நான் சாப்பிடுறேன், அவனுக்கு ஒன்றும் கொடுக்காது, அண்ணா அவனுக்கு கிடையாது அப்படின்னு. அதை போல இந்த இடத்துல பகவான் என்ன பண்ணிருக்காரு, இப்ப இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுட்டு இதை கேட்டா உங்களுக்கு புரிஞ்சுடுங்கிறதுக்காக சொல்றேன். பகவான் என்ன பண்ணாரு, உங்க தலையெல்லாம் நான் திருவடியை வைக்க போறேன்னா நீ என்ன எங்க தலை கொண்டு வந்து வைக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம சொல்லிடுவோங்கிறதுனாலே இப்ப வேடிக்கை பாருங்கோ, என்னுடைய திருவடிகளுக்கு என்னுடைய கால்களுக்கு இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் இதெல்லாம் போதவே போதாது, சவால் விடுறேன் உங்களுக்கு. இப்ப நான் அளந்து காட்டுறேன் பாருங்கோ, இதெல்லாம் பாருங்க ஒண்ணுமே இல்லை, எங்க இருக்குன்னே தெரியாது, அதெல்லாம் அத்தனை ஒரு சிறிய தூசாட்ட ஒடுங்கி போறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் அவர் அளந்தாரோ இல்லையோ. ஆனா உள்ளுக்குள்ள அபிப்பிராயம் நம்ம தலைகள்ல தன்னுடைய திருவடிகளை வைத்து அனுகிரகிக்கணுங்கிறது தான். மண்ணும் வெண்ணும் என் கார்க்கு அளவின்மை காண்மினன்பான் ஒத்து வான் நிமிர்ந்த தன் கால், உயிர்களுக்கு முயற்சி இல்லாமலே எம்பெருமான் அருள் செய்தமை. நாம் எல்லாம் பிரார்த்திக்கல, பெருமாள் சொல்ற நீ பிரார்த்திக்கலன்னா பரவாயில்ல, நானா வந்து திருவடிகளை வைக்கிறேன்னாலும் நீ வேண்டான்னு சொல்றவனா தானே இருக்கேன், அதுதான் இங்க பிரச்சனை. நீ பிரார்த்திக்கணுங்கிறத நான் கேட்கவே இல்லை, நானா வரேன், ஏன்னா தடுக்கிறவனா வேற இருக்க. அதனால நான் என்ன பண்ணேன், சவால் விடுறவனாட்டம் விட்டுட்டு வந்து உன் தலைகள்ல உங்கள் தலைகளிலே திருவடிகளை வைத்து அனுகிரகம் செய்தேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். ஆழ்வார் தம் பக்கல் எம்பெருமான் பரிபூர்ண கட்டாட்சம் பண்ணினபடியை பாவனையாலே அனுபவித்து அருளி செய்த பாசுரம் இது. வன்காற்றறையே என்றது தடையில்லாத நடையை உடைய கருணையால் தூண்டப்பட்டது கட்டாட்ச வீக்ஷணம் என்றபடி. தடையில்லாத கருணை எம்பெருமானுடைய இந்த நிருகேதுகமான ஒரு கிருப்பை, யாராலும் தடுக்க ஒண்ணாத அனுகிரகம். ஒருத்தருக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டார்னால் அதை யாரால் தடுக்க முடியும்? அனுகிரகம் பண்றதில்லைன்னு முடிவு பண்ணிட்டார்னால் யார் வந்து ரட்சிக்க முடியும்? அவ்வளவுதான் விஷயம். அவர் ரட்சிக்கணும்னு முடிவெடுத்துட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா வேற யாரும் வந்து ரட்சிக்க முடியாது.
இல்லையா? அப்ப பெருமானுடைய அந்த தடையில்லாத நடையை உடைய கருணை, அந்த கருணை இருக்கே, அந்த கருணையினாலே தூண்டப்பட்டுதான் இந்த கட்டாட்ச வீக்ஷணம்ங்கிறது ஒருவர் பேரிலே வந்து விழுகிறது. அது ஆழ்வாருக்கு வாய்த்தது. காருண்ய மாருதா நீதைஹி சீதலைர் அபிஷிஞ்சமாம் என்று திருக்கச்சிரம்பிகள் பாடுவர். காருண்ய மாருதா நீதைஹி, கருணையாகிற மாருதத்தாலே உண்டாகின்ற அந்த ரொம்ப அழகிய கண்ணோக்கம், அது நம்ம பேர்ல விழணுங்கிறது அது இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது. இவ்வாழ்வார் ஒருவர் பக்கலிலே அபிமுகமாய் இவரையே நோக்கி மலர்ந்தமை சொன்னபடி, ஒருத்தரையே பாக்குற போல அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. என்ன ஒரு கண்ணால பெருமான் உலகத்தை எல்லாம் பாக்குறார், ஒரு கண்ணால என் ஒருத்தனையே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவேன். ஆழ்வார் பாருங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இன்னும் அடியன் ஒன்றும் புதுசா சொல்லலை, அவர் சொன்னது பாருங்க. அது என்ன, ஒரு கண்ணு உலகத்தை எல்லாம், ஒரு கண்ணு ஒண்ணு, ரெண்டு கண்ணுமே என்னத்தான் பாக்குறதுன்னு அந்த தடங்கண்கள் நம்மையே நோக்குகின்றன அப்படின்னு இந்த பாசுரத்தால் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுகிறார். இந்த பாசுரத்தினுடைய அனுபவம் ஆச்சு. அடுத்த பாசுரம். கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணம் கரியதோர் மால்வரை போன்னும் மதிவிகற்பால் விண்ணும் கடந்தும் பரப்பால் மிக்கு மத்தப்பால் எவர்க்கும் எண்ணும் இடத்ததுவோ எம்பிரான தெழில் நிறமே. கண்ணும் திருக்கண்களும் பதவுரை பாருங்கோ. செந்தாமரை பூவை ஒப்ப கையும் திருக்கைகளும் அவை அத்தாமரை பூவை ஒப்ப அடியோ திருவடிகளும் அவையே அத்தாமரை பூக்களையே ஒப்ப எம்பிரானது எழில் நிறம், எம்பெருமானுடைய அழகிய திருமேனி விளக்கம். வண்ணம் கரியதோர் மால்வரை போன்னும், நிறத்தில் கருத்ததான ஒரு பெரிய மலையை ஒத்து மதிவிகற்பால் ஞானத்தின் மிகுதியால் விண்ணும் கடந்து ஸ்வர்கலோகத்தாரை மேலிட்டு உம்பர் அப்பால் மிக்கு அதன் மேலிடத்துள்ள சத்தியலோகத்தார்க்கும் அப்பார் சென்று மத்தெப்பால் எவர்க்கும் அதன் மேல் பரமபதத்தில் எவ்விடத்தும் உள்ள நித்தியசூரிகள் எல்லோருக்கும் எண்ணும் இடத்ததுவோ இப்படிப்பட்டதென்று அளவிடும்படியான தன்மை உடையதோ அன்று. அப்படி இல்லை அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதாவது பராங்குஷ நாயகி தன் தலைவனான பகவான் திருமேனி அழகில் ஈடுபட்டு வியந்து பேசுகிறாள். அதாவது 41ஆம் பாட்டு வாழைக்கு வருந்திய தலைவியினுடைய வார்த்தை. 42ஆம் பாட்டு தலைவி தலைவனது கண்ணழகில் ஈடுபட்டு பேசும் பேச்சு, வியந்து பேசும் பேச்சு. 43ஆம் பாட்டுங்கிறது தலைவனது உருவெழில் உரைத்த தலைவி பேச்சு. அவனுடைய உருவெழில் அதை எங்கனம் உரைக்கிறாள்ங்கிறது. பராங்குஷ நாய்க்கு தலைவனான பகவான் திருமேனி அழகிலே ஈடுபட்டு வியந்து பேசுகிறான். எம்பெருமானுடைய திருக்கண்கள் செந்தாமரை பூக்களை ஒத்து அழகுடன் விளங்குகின்றன. கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி, அவன் திருக்கரங்களும் அவ்வாறே அத்தாமரை பூக்களைப் போலவே உள்ளன. அதற்கு மேலே அவன் திருவடிகளையும் தாமரை மலர்கள் என்றுதான் கூறுவேன். கைமண்ணம் தாமரை வாய்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடி மகுதே. இவ அடிக்கடி தாமரையை பிடிச்சிட்டு இருக்காளே, தாமரை தாமரை தாமரைங்கிறாளே. அழகுதான், யாரும் இல்லைன்னு சொல்லவே. ஆனா அவ்வளவுதான். தாமரையை சொல்லித்தான் பெருமானுடைய திருமேனியினுடைய அவயவங்களினுடைய வர்ணனையை செய்ய போகுமோ அப்படின்னால் தாமரை ஒண்ணுமே கிடையாது சுவாமி. தாமரைங்கிறது என்ன? அது ஒரு சமயம் பார்க்க நன்னா இருக்கும். அதே நிறைய சூத்திரங்கள்லாம் கூட சொல்றாள் இல்லையோ, சூரியன் இருக்குன்னா சூரியன் தான் அந்த தாமரையை அலர்த்துகிறது. அதே நீரை விட்டு பிரிஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் அதே சூரியனாலேயே அது வாடி போகிறதோ இல்லையோ. அப்போ அதற்கெல்லாம் ஒரு ஆக்கம் முடிவு இதெல்லாம் இருக்கு. பெருமானுடைய அவயவங்கள் தாமரையை ஒத்தவைன்னா அப்பப்போ அவைகளும் வாட்டமுறுமோ வாடி போகுமோன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். பெருமானுடைய திருமேனி சௌந்தரியம், திருமேனி அவயவங்களுடைய அந்த அழகுங்கிறது எப்போதும் நவமாக புதிதாகத்தான் நமக்கு தோற்றும். அப்படித்தான் இருக்கும். அப்ப திரும்ப திரும்ப தாமரை பிடிச்சுன்னு வந்து தாமரை போலே சொல்றீங்களேனால் நாங்க என்ன பண்ணுவோம்? அதை விட ஒரு சிறந்த பொருள் எங்களுக்கு கிடைக்கல, அதனால அதை சொல்லி தொலைக்க வேண்டி இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். எதற்காக தாமரையே இவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்னா அதை விட்டா சொல்றதுக்கு வேற ஒண்ணு எங்களுக்கு உபமானத்துக்கு எதுவும் கிடைக்கலையேங்கிறது தான் பிரச்சனை. அதனால அத்தாமரை பூக்களைப் போலவே உள்ளன திருக்கரங்களும், அவன் திருவடிகளையும் தாமரை மலர்கள் என்றுதான் கூறுவேன். அவன் திருமேனி அழகு பார்த்தா பெரிய மலைய போல இருக்கு. ஸ்ரீரங்கநாதன பராசர விட்டர் அப்படித்தான் அனுபவிக்கிறார். பகவானை பார்த்தா ஒரு பெரிய மலை வந்து சாஞ்சா போல இருக்கார் அப்படின்னு சொல்லுவர். பெரிய காளமேகம் வந்து கிடந்தா போல இருக்குன்னு சொல்லுவர். காளமேகம்னா வானவில் உண்டே அப்படின்னா நிறைய திருவாபரணம் சாத்திட்டு இருக்கார். அதெல்லாம் அப்படியே ஒளி வீசுகிறது. வெல்வேஷம் திருவாபரணங்கள், அந்த ஒளி அம்புகளை வீசுகின்ற திருவாபரணங்கள். அதனால வானவில்லும் உண்டு. மின்னல் உண்டான தாயார் அப்படியே வெற்றா மின்னல் ஆட்டம் அப்படியே தாயார் இருக்கிறாள்.
அப்ப இந்த பெருமான் எப்படி இருக்காரு, கருத்த காலமேகத்தை உள்ளுக்குள்ள அந்த கிருபைங்கிற அந்த நீர் இருக்கே அது நல்லா ரொம்ப இருக்கு, அதனால கருத்த காலமேகமா இருக்கார் அப்படின்லாம் சொல்றது உண்டோ இல்லையோ. வேதாந்த தேசிகனும் தேவ பெருமாளை சொல்லும் போது காலமேகமாக சொல்லுவர். கரிசைல கிருஷ்ண ஜலதிகின்வர், அது ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். ஞாபகம் வரிச்சே சொல்றேன், அதாவது இப்பயே சொல்லிடு, ஞாபகம் வரிச்சுன்னா இன்னொரு நாள் சொல்றேன்னு அர்த்தம் இல்லை, இப்ப ஞாபகம் வந்திருக்கு சொல்றேன்னு அர்த்தம். என்னன்னா தேவ பெருமாளுக்கு ராமானுஷர் தானே தினந்தோறும் தீர்த்த கைங்கரியம் பண்ணினார் இல்லையா. மேகம் கருத்து இருக்கணும்னா நல்லா கெடுக்கும், மேகம் கருத்து இருக்கணும்னா உள்ளுக்குள்ளே நீர் நிரம்பி இருக்க வேண்டும். அது ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகிற வேலை ஆழிவுக்கு முகர்ந்து கொடார் தெரியும், இந்த பாட்டு உங்களுக்கே தெரியும். அப்போ மேகம்ங்கிறது நல்லா சமுத்திராம்பு, அதை நல்லா பருகினாத்தான் மேகம் அப்படி கருப்பா இருக்கும் இல்லையா. இந்த ராமானுஜர் தினப்படி போய் தீர்த்தம் சமர்ப்பிச்சார் பாருங்கோ, ராமானுஜர் கொண்டு போய் தீர்த்தத்தை சேர்த்தார், அதனால தேவ பெருமாள் கருத்த மேகம் விட்டாராம். அப்ப எம்பெருமானாரால்தான் தேவ பெருமாளே கிருபையை செய்கிறவராக ஆகிறார்னு ரொம்ப ரசமா சொல்றார். அப்போ காலமேகமா அனுபவிக்கலாம். ஒரு பெரிய மலை கிடந்தார் போல இருக்கை, பெருமானை பார்த்தா ஒரு மலையை போல இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சிந்தாமணியை போலவும் இருப்பார், நல்ல ஒளியை உமிழும் ஒரு ரத்தினக்கல்லாட்டம் இருக்கார், ஸ்ரீஸ்தனாபரணம் அப்படின்னு சொல்லும்படியா ஒரு ஆபரணமாட்டம் இருக்கார். அதே போல பெருமான் ஆதிசேஷனாலே உமிழப்பட்ட ஒரு ரத்தினக்கல்ல போல இருக்கார் அப்படின்னா பலவாறாக பெருமான் வர்ணிக்கப்படுகின்றான். இந்த இடத்துல என்ன சொல்றார், ஒரு கருத்த பெரிய மலையை ஒத்து உள்ளது, அவன் வடிவத்தின் அழகு மட்டுமா இவ்வாறு உள்ளது, அவன் இயல்பும் தன்னையும் என்னால் எண்ணி பார்த்து இத்தகையவன் என்று அறுதியிட்டு கூற இயலாதவை அன்றோ, அவன் எழில் நிறம் எத்தகைய ஞானத்தவராலும் அறியப்படும் எளியதன்று. பகவான் இப்படிப்பட்டவன் இன்னவன் என்று அவனை சொல்ல முடியுமா. அமதம் மதம் மதமதா அப்படின்லாம் சொல்லுவார்கள். அமதம் மதம் யஸ்யாமதம் தஸ்ய மதம், யஸ்ய அமதம் தஸ்ய மதம், மதம் யஸ்யன வேதசா அவிஜானம் விஜானதாம் விஜானம் அவிஜானதாம். பகவானுடைய பெருமைகளை இவ்வளவு தெரிஞ்சுக்கல, என்னால தெரிஞ்சுக்க முடியலேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு தான் பெருமானை தெரியும்னு அர்த்தம். ஏன்னா அவரை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறது. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், அவனை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு நீ தெரிஞ்சுக்கவே இல்லையா, அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ அவனை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். குழப்பலையே உங்களுக்கு, குழப்பமா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா தான் புரிஞ்சுக்கணும், வேற வழி கிடையாது. தெளிவா இருந்து புரிஞ்சுக்கணும். தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நீ தெளிவா சொன்னா புரிஞ்சுக்க போறோம்னு நீங்கள் சொல்லலாம். நீங்களும் தெளிவா இருந்து இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். பகவானை தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா அவரை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவரை தெரிஞ்சுக்கிறது. பெருமான் என்ன தெரியும் சுவாமி, எப்படி தெரியும், அவரை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு தெரியும். இதுதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு உண்மை. நன்னா தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா என்னன்னு தெரியும், எல்லாம் தெரியுமா அவரை பத்தி, மொத்தம் தெரியும். என்ன அந்த சிறப்பு அந்த வைபவம் ஆழ்வார்களுக்கு தான் வாய்த்தது. ஏன்னா மயர்வரமத்தை நலமருள பெற்றவர்கள்ங்கிறதுனாலே நமக்கெல்லாம் அந்த மாதிரி அனுகிரகத்தை பகவான் செய்திருக்கிறாரா, ஆழ்வார்கள் அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். அதனால நம்ம ஏதோ நல்ல போது போக்கிட்டு இருக்கோம், இருக்கட்டும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பெருமானுடைய இயல்பும் தன்னையும் தன்மையும் இத்தன்மையது, அவன் இத்தகையவன் அப்படின்னு எல்லாம் ஒருத்தராலையும் சொல்லவே முடியாது. எத்தனை அறிவு இருக்கிறவாளா இருந்தாலும் சொல்ல முடியாது. ஞானம் மிகுந்த நித்திய சூரிகளாலும் கூட நிச்சயமாக சொல்ல முடியாது. அவன் எழில் ஞான மிகுதியை நோக்கில் விண்ணையும் கடந்து விட்டது, அதன் மேல் தேவர் உலகிற்கும் அப்பாற்பட்டது. பெருமானுடைய எழில்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அது ஸ்வர்கலோகத்துல இருக்கிறவா அவளுக்கு அப்பாற்பட்டது, தேவர் உலகிற்கு அப்பாற்பட்டது, அதுக்கு மேல சத்தியலோகத்திற்கும் அப்பாற்பட்டது. பரமபதவாசிகள் அங்கு எல்லா இடத்திலும் உள்ளோராலும் எம்பெருமான் எழில் இப்படிப்பட்டது என்று அளவிடும்படியானதோ, எல்லோருடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது அவனுடைய திருமேனி அழகு என்று ரொம்ப ஆச்சரியமாக இந்த இடத்துல இந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்தாலே சொல்லுகிறார். வண்ணம் இத்தியாதி பிரஜை முலையிலே வாய் வைத்து தாய் முகத்தை பார்க்குமா போலே என்று பிள்ளை பிள்ளை ஆழ்வான். கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியும் அவையே வண்ணம் கரியதோர் மால்வர கொண்டு எம்பிரானது எழில் நிறமே அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கோம் இல்லையோ. இந்த இடத்துல பாருங்க, பிள்ளை பிள்ளை ஆழ்வானுடைய ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை காட்டப்படுகிறது. குழந்தைக்கு தாயின் முலை போலே, ஒரு தாயார் இடத்துல எத்தனை அவயவங்கள் உறுப்புகள் இருந்தாலும் ஒரு குழந்தை தனக்கு பால் சுரக்கிற அந்த முலையிலே கண் வைத்திருக்குமா போலே அடியவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவடியாகும். குழந்தை தாயின் முலையிலே வாய் வைத்து அது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அம்மாவுடைய மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கும். அதை போல ஆழ்வார் என்ன பண்றாருன்னா எம்பெருமானுடைய திருவடியை நல்லா சேவிக்கிறார். அந்த அனுபவம் அவருக்கு ஏற்படுகிறது. அதற்கு பிற்பாடு அவனுடைய திருமேனியிலே கண் வைக்கிறார், அந்த திருமேனியை அனுபவிக்கிறார் என்று பிள்ளை பிள்ளையாழ்வான் சொல்றார். குழந்தை அம்மாவுடைய முளைத்தடத்திலே கண் வைத்து பாலை பருகிய பிற்பாடு அம்மாவுடைய மூஞ்சியை பார்க்கிறா போலவே
ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை அனுபவித்து அதுக்கு மேலே திருமேனியை அவர் நோக்குகிறார் அப்படிங்கிற இந்த விஷயம் இவ்விடத்திலே நாம் அவசியமாக அனுபவிக்க தகுந்தது. இந்த ஐதிஹ்யம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான பாசுரம், 44ஆம் பாசுரம். இந்த பாசுரத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னால், தலைவி தலைவனது பெருமை உரைத்தல், நிறமுயர் கோலமும் பேரும் உருவும் இவை இவை என்று அறமுயல் ஞானச்சமயிகள் பேசிலும் அங்கங்கெல்லாம் உறவுயர் ஞானச்சுடர் விளக்காய் நின்ன தண்ணி ஒன்னும் பெறமுயன்னார் இல்லையால் எம்பிரான் பெருமையே அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த பாசுரமாக அமைந்திருக்கிறது. இப்போ பதவுரை பார்க்கலாம். நிறம், திருமேனி நிறமும் உயர் கோலமும் சிறந்த அலங்காரமும் பேரும் திருநாமமும் உருவும் வடிவமும் இவை இவை என்று இன்னின்னவை என்று அறம் முயல் ஞான சமயிகள் பேசிலும் தர்ம மார்க்கத்தால் முயன்று பெற்ற ஞானத்தை உடைய வைதிக சம்பிரதாயஸ்தர்கள் ஒருவாறு பிறர்க்கு சொன்னாலும் அவர்கள் அங்கு அங்கு எல்லாம் கீழ்ச்சொன்ன நிறம் அலங்காரம் திருநாமம் வடிவம் இவை எல்லாவற்றிலும் உயர் ஞானம் சுடர் விளக்காய் நின்ற தன்னை மிக உயர்ந்த தமது ஞானமாகிற தீபத்தால் சிறிது விளக்கத்தை பெற்று நின்னதொழிய எம்பிரான பெருமையை எம்பெருமானுடைய ஒப்புயர்வற்ற மகிமையை ஒன்றும் பெற முயன்றார் இல்லை. ஒரு வகையாலும் முற்றும் அளவிட்டு கூற பெறும்படி முயற்சி செய்தார்கள் இல்லை. நாயகி நாயகனுடைய பெருமையை உரைக்கும் பாசுரம். வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ்கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் என்றா போலே கம்பராமாயணத்திலிருந்து காட்டியிருக்கார். எப்பெருமானுடைய நாமம் ரூபம் குணம் முதலியவற்றில் அந்தந்த மதஸ்தர்கள் தாம் தாம் ஒவ்வொரு பகுதியை அறிந்ததை அன்றி முற்றும் எவரும் அறிந்திலர் என்கிறாள். அது பெருமானுடைய திருநாமங்கள் ஆகட்டும், சஹஸ்ரநாமம்னு சொல்றோம். ஒரு 1000 திருநாமங்களை அதுல பிடிச்சு கொடுத்துருக்கான்னா அவ்வளவுதான் எம்பெருமானுடைய திருநாமங்களான்னா சுவாமி அவ்வளவுதான் அதுல இருந்து எடுத்து சொல்ல முடிந்ததுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர எவ்வளவுதான் அவருக்கு திருநாமங்கள்னு சொல்ல முடியுமா? அவனுடைய ரூபத்தை வர்ணிக்கிறேன்னா நம்மால எத்தனை வர்ணிக்க முடியுமோ அத்தனை தான், அவ்வளவுதான் செய்ய முடியும். இப்போ ஒரு மணி காலம் நம்ம உபன்யாசம் இந்த இடத்துல பண்றோம்னால் அவ்வளவுதான் இந்த திருவிருத்த பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னா நமக்கு அவ்வளவுதான் சக்தி. சுவாமி கேட்கிறவா அவ எவ்வளவு கூட மோசம் போகும். அவளுக்குன்னா 1/2 மணி ஷார்ட்ஸு மீம்ஸு ரீல்ஸு அப்படி இருந்தா தேவலாங்கிறாங்க. 1 மணி காலங்கிறது அவளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப அவ்வளவுதானே அவர் பெருமைன்னா? இல்லை இல்லை, நீங்க எத்தனை காலம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம், அத்தனை பெருமை இருக்கு. அப்ப நாமம் ரூபம் குணம், அதனால அவரவர்கள் ஏதோ ஒரு பகுதியை அவ தெரிஞ்சு வச்சிருக்காளே தவிர முழுவதுமாக எவரும் தெரிந்து கொள்ளவில்லை. எம்பெருமானுடைய நிறத்தையும் கோலத்தையும் பெயரையும் உருவையும் இவை இவை என்று ஞானச்சமயிகள் பேசுகின்றனர் அன்றோ? அப்படி இருக்க எண்ணுமிடத்ததுவோ என்று எங்கனே சொல்லலாம். அவ உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு தானே சுவாமி இருக்கா. சஹஸ்ரநாம உபன்யாசம்னு போடுறா, எம்பெருமானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறேங்கிறா, குணங்களை வர்ணிக்கிறேன். ஆளவந்தார் பாடினார். வசீவதான்யோ குணவான் ருச்சுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதிகிருதஜ்ஞஸ்வமசி ஸ்வபாவதஹா சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி முடிச்சேன்னு சொல்லிட்டார். ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாது, அவர் பெரிய கடல், அவர் குணக்கடல் அப்படின்னு முடிச்சுட்டார். குணக்கடல் அப்ப வரிசையத்துல ரத்னங்கள் எடுத்து போட்டீரே. வசீவதான்யோ குணவான் ருச்சுஹு சுச்சிஹின்னா ஏதோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு சில ரத்னங்கள் எடுத்து வெளியில போட்டிருக்கேன். இவ்வளவுதான் நினைக்காதீங்க, அந்த கடல்ல இன்னமும் பல ரத்தினங்கள் உண்டு. உயர் வர உயர் நலம் உடையவன் ஆழ்வார் முடிச்சுட்டார் இல்லையோ. எண்ணில் பல் குணங்கள் அது பகவானிடத்துல உண்டு. அப்போ நாமமோ ரூபமோ குணமோ எம்பெருமானுடையதை எதுவாக ஒன்றாக இருந்தாலும் அதை முழுவதுமாக சொல்லுவதுங்கிறது நிச்சயமாக முடியாது. அவர்களும், அதாவது எவ்வவர்கள் அவற்றை உபதேசிக்கின்றார்களோ அவர்களும் கூட ஏதோ ஓரளவு தெரிஞ்சு வச்சுன்னு சொல்றாளே தவிர முழுவதுமாக அறிந்தவர்கள் அல்லர்கள். ஆழ்வார் தமக்கு சேவை தந்த சர்வேஸ்வரனுடைய மகிமை எவ்வளவு ஞானம் கை வந்தவர்க்கும் முற்றிலும் உணரப்பெறாதது என்று உண்மை உரைத்தாராயித்து. ஆழ்வார் உண்மையே பேசுகிறவர். நம்முடைய சம்பிரதாயமே அதுதானே, உண்மையே பேசுகின்ற சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துல எல்லாமே உண்மை. சில சமயங்கள் எல்லாமே பொய்ன்னு உரைக்கும், சில மதங்கள் எல்லாமே பொய்ன்னு. நம்ம சம்பிரதாயத்துல எல்லாமே உண்மை 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 உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அது நிஜமாவே கோர்ட்ல எல்லாம் அந்த மாதிரி வழக்கம் உண்டான்னு தெரியல, இருக்கிறதாவும் தெரியல. ஆனா நீங்க இந்த திரைப்படங்கள்ல எல்லாம் பாருங்க, கூண்டுல ஏத்துட்டானா ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து நீட்டுவா, பகவத்கீதைங்கிற அதுல கையை வச்சுட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மை உண்மை உண்மை. அது பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா சம்பிரதாயம் தான் ஞாபகத்துக்கு வரணும். நம்ம சம்பிரதாயம் எல்லா வகைகளாலும் உண்மை. பொய்யில்லாத மணவாள மாமுனி. அதனால மணவாள மாமுனிகளை பொய்யில்லாத மணவாள மாமுனின்னு கொண்டாடுகிறோம். நம்முடைய ஸ்ரீபாஷ்யமே சத்தியை காலம் விபாஷ்யம்னு கொண்டாடப்படுகிறது.
வேதாந்த தேசிகன் கொண்டாடுறதுன்னு சத்திய காலம்பி பாஷ்யம், உண்மையையே அவலம்பித்திருக்கக்கூடிய பாஷ்யம் என்று ஸ்ரீபாஷ்யத்தை கொண்டாடும். அதனால உண்மைதான் இங்க பேசப்படுகின்றது. ஏது உண்மை? இந்த இடத்துல ஏது உண்மை அப்படின்னால் பெருமான்பை அந்த பெருமை இருக்கே, மகிமை எவ்வளவு ஞானம் கைவந்தவர்க்கும் முற்றிலும் உணரப்பெறாதது என்று உண்மை உரைத்தாராயிற்று. ஆழ்வார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா பொய்யே பேசாதவர், உண்மையே பேச வந்தவர் அந்த பராங்குஷராகிற ஆழ்வார். அவர் உண்மை சொல்லியிருக்கார். ஸ்வயத்னத்தாலே அறிவோம் என்பார்க்கு அறிய முடியாததாய். கீழே சொன்ன விஷயம்தான். என் பிரயத்னத்தால தெரிஞ்சுக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா ஒரு நாளும் தெரிஞ்சுக்க முடியாது. அவனாலே மயர்வரமத்தினால் அவருளப் பெற்ற ஆழ்வார்கள், நிருகேத்துக்கு கிருபைக்கு எவ்வவர்கள் விஷயமானார்களோ ஆழ்வார்கள், அவர்களுக்குத்தான் தெரியும். பரம கிருபையினாலே அவன் விளங்கச் செய்கின்றான்ங்கிறதுனால தான் எம்பிரான்னு சொன்னார். உபகாரம் எத்தனை பெரிய உபகாரம் பெருமான் பண்றார் தெரியுமா? அவன் அருளாலே அறிவித்தான். என் முயற்சினாலும் தெரிஞ்சுக்க முடியாது, அவன் அருளாலே தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறதாக இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருக்கு. நிறமுயர் கோலமும் பேரும் உருவும் நிறமாவது முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நில நின்ற பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம். இன்னைக்குதான் ஹோலி பண்டிகை பரதேசங்கள்லாம் கொண்டாடுறாள். நேத்தி இன்னைக்கு துலேட்டி ஹோலின்னு கொண்டாடுவா. அப்படின்னு எழுதினேன். வண்ணங்களுக்குத்தான் வாழ்க்கையில எத்தனை மகத்துவம் இருக்கு. வண்ணங்கள் இல்லாத வாழ்க்கையை யாரேனும் விரும்புவர்களோ? யாரும் விரும்ப மாட்டார். வாழ்க்கையிலேயே வண்ணங்கள் உண்டு. ஒருத்தர் வேடிக்கையா இப்படி கூட சொன்னார், இன்னைக்கு ஹோலி ஹோலின்னு எல்லாம் கொண்டாடுவான், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாவா சட்டைகள்ல வண்ணப்பொடி எல்லாம் தூவிப்பான். இன்னைக்கு அத்தனை ஆனந்தமா இருப்பா. இன்னைக்கு அந்த வண்ணப்பொடி எல்லாம் அத்தனை ஆனந்தத்தை தரும். நாளை காத்தால் அந்த சட்டையை துவைக்க போடுச்சு, சட்டையெல்லாம் ஒரே கரன்மா. நாளைக்கு அது அழுக்கா தெரியறது வருகும். அதான் ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார், மனிதர்கள் இப்படித்தான் நிறம் மாறுகிறவர்கள். இவாளுக்கு என்ன சுவாமி, தினப்படியே ஹோலி தான், நிறம் மாறிட்டே இருக்காவா, புதுசு புதுசா நிறத்தை எல்லாம் காட்டுற. நேத்து எப்படி இருந்தார், இன்னைக்கு எப்படி இருக்கா, நேத்து எப்படி பேசினார், இன்னைக்கு எப்படி பேசினார், அப்படி நிறம் மாறிட்டாரேங்கிறோம். அப்படி தினந்தோறும் ஹோலி கொண்டாடுறவா நிறைய பேர் இருப்பா. நாம் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம், ஒரே நிறத்தவர்களா எப்போதும் இருப்போம். வேடிக்கையா சொன்னாங்க, இன்னைக்கு வண்ணப்படியே வீசிப்பா, அது ஆனந்தத்தை தரும். நாளைக்கு என்ன சொல்லுவா, சட்டையெல்லாம் கரையின்வோம். அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் உலகம்னு சொன்னார். அதனால பெருமானுக்கும் ஒரு ஒரு யுகத்துல ஒரு ஒரு நிறத்தவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன, ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் தெரிவிக்கின்றன. அதுதான் இந்த இடத்துல நிறமுயர் கோலமும் பேரும் உருவும். பெருமானுடைய அந்த வெண்மை கருமை முதலியன, அது முதல்ல நிறம்னு சொல்லப்பட்டது. கோலமாவன ஸ்ரீகௌஸ்துபமணி முதலியன, ஸ்ரீகௌஸ்துபம் முதலானவற்றை தரித்திருக்கிறார்களோ அது கோலம். பேர் சகசிரநாமங்கள், உரு மத்ய கூர்மாதி ரூப பேதங்கள் அப்படின்னு காட்டப்பட்டது. கடைசியா 45வது பாசுரம். கடைசியா 45வது பாசுரம் என்ன? இல்ல ஒரு பாசுரங்கள் உண்டு. நாம நம்முடைய அனுபவத்துல இன்றைக்கு கொண்டிருக்கிற கடைசியான 5வது பாசுரம். பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் இவ்வகாலம் ஒருவர் நம்போல் வருங்கேழ்பவருளரே தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு மருங்கே வரப்பெருமே சொல்லு வாழி மடநெஞ்சமே. மடநெஞ்சமே பேதநெஞ்சே பெருங்கேழலார் பிரளய வெள்ளத்தில் அழுந்தின பூமியை எடுப்பதற்கு மகாவராக ரூபியானவர். அவர் ரட்சிப்பதற்கு எளியதல்லாத அகாலம், இக்காலத்தில் தம்முடைய பெருங்கண் மலர் புண்டரீக பெரிய செந்தாமரை பூ போன்ற திருக்கண்களை நம்மேல் ஒருங்கே பெறழ வைத்தார். நம் பக்கலில் ஒரு படிப்பட மிளிரும்படி வைத்தார். கடாட்சித்து காத்தருளினார். நம் போல் வரும் கேள்பவர் ஒருவர் உளரே, அவரோடு நம்மை போல் பொருந்திய சம்பந்தம் பெற்றவர் வேறொருத்தர் உண்டோ? இல்லை. தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு, அவரோடு பழமையான வாழ்க்கையையும் யாமுடையோம். அப்படிப்பட்ட நமக்கு விடாது சூழ்கிற பிறப்பு துன்பங்கள் மருங்கே வரப்பெருமே, அருகிலும் வரக்கூடுமோ? சொல்லு சொல்வாய் வாழி கலக்கன் தெளிந்து வாழ்வாயாக என்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இது 45ஆம் பாட்டு. தலைவி தலைவனது நீரிடை உதவியை நினைந்து உரைத்தல் அப்படிங்கிறது துறை. இதான் தலைப்பா கொடுத்திருக்கார். தலைவி தான் தண்ணீரிடை அகப்பட்ட பொழுது தலைவன் தன்னை எடுத்து காத்த உதவியை நினைந்து பேசுதல், நீரிடை உதவியை நினைந்துரைத்தல் என்னும் துறை ஆகும். அது என்ன துறைனா, ஜலத்துல விழுந்துட்டேன் அவ காப்பாத்தினார்னு உண்டொல்லியும் வரா பெருமான் அப்படித்தானே காப்பாத்திருக்கார். பிரளய வெள்ளத்தால் அழுந்தின பூமியை எடுப்பதற்கு பகவான் வராகாவதாரம் எடுத்து காத்தான்கிற செய்தி இந்த பாசுரத்திலே பெருங்கேழலார்ங்கிற தொடரில் வந்துள்ளது. ஆகவே நீரிடை உதவியை நினைந்து உரைத்தல் துறை உள்ளது என்று கொள்ள வேண்டும். இந்த துறை என்ன சொல்றது? தமிழ் துறை, பல துறைகள் உண்டோ இல்லையோ. அதனால அந்த துறை என்ன சொல்றதுனால், துறையிலே இறங்கியவள், நீரிலே இறங்கியவள், அவள் காப்பாற்றப்பட்ட செய்தி. அதை நம்ம கேட்கறச்சேவே நம்ம பூமி பிராட்டிய வரா பெருமான் இடந்தெடுத்தான்கிற செய்தி நினைவிற்கு வருமோ இல்லையோ. அதுதான் சொல்றார். பேதனஞ்சே எம்பெருமானுடன் நன்றாக பொருந்திய தொடர்புடையவர் நம்மை போல் வேறு எவரும் இல்லை. நமக்கு அவனோட இருக்கிற சம்பந்தம்
அந்த சம்பந்தம் இன்னும் யாருக்காவது ஒருத்தருக்கு உண்டா? விதி நிர்மிதமே ததன்பயம் பகவனு பாலயம் ஆஸ்மஜீஹபகான்னு ஆடவந்தார் பாடுகிறார். இது இயல்பாக அமைந்த அந்த உறவுங்கிறது உண்டே, எம்பெருமானுடன் இருக்கக்கூடிய அந்த பொருந்திய தொடர்பு, அது நம்ம போல வேற எவருக்கும் இல்லைங்கிறார் ஆழ்வார். வராகாவதாரம் எடுத்து பூமியை காத்த பெருமான் காப்பதற்கு அருமையான அக்காலத்தில், ரொம்ப சிரமமான அக்காலத்தில் தம்முடைய அகன்ற தாமரைப்பூ போன்ற திருக்கண்களால் நம்மை பார்த்து அருள் செய்தார். பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம். அவர் தம் திருக்கண்களை அந்த பெருமான் அப்படி அனுகிரகம் பண்ணினார், நம்மேல் மிளிரும்படி செய்தது நாம் அவருடன் கொண்டுள்ள பொருந்திய தொடர்பால் அன்றோ. அந்த சம்பந்தத்தை நன்கு உணர்ந்து அப்படி காப்பாத்திருக்கார். இப்படி வேறு ஒருவர் திடமான சம்பந்தம் கேண்மை கொண்டவர் இன்னொருவர் உண்டோ? அவருடன் நம்முடைய வாழ்க்கை மிக பழங்காலம் தொடங்கி வளர்ந்துள்ளதொன்று. இன்னைக்கு நேற்று சம்பந்தமா அவரோட அனாதியான சம்பந்தமாச்சே. இனிமேல் அவர் தொடர்பால் விடாது சூழ்கிற பிறவி துன்பங்கள் அருகில் வரக்கூடுமோ? அவர் சம்பந்தம் பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் இந்த சம்சாரம் நம்மை நலியுமோ? திரும்ப திரும்ப இந்த உலகத்திலே பிறத்தல்கிறது உண்டோ அப்படிங்கிறார். காஞ்சி பிரதிபாத பயங்கர சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ஒரு சாட்டு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவர். கோபால இது கிருஷ்ணத்துவம் பிரச்சுரக்ஷீர வாஞ்சையா ஸ்ரீதோ மாத்ருஸ்தன க்ஷீரம் அப்படி அலபியம் துவயாக்கிருதம்ங்கிறது தான் அந்த ஸ்லோகம். ஒருத்தனுக்கு பால் தான் ரொம்ப பிடிக்குமா, எங்க பால் கிடைக்கும் ஓடி ஓடி அந்த பாலை பருகும் இயல்பினன். அவனை பார்த்து ஒருத்தன் சொன்னா, அவனுக்கு பால் இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நீ அவனாவது இடையங்கிட்ட தான் போகணும், அவன் தான் அவனுக்கு நிறைய பால் கொடுப்பான். இவன் சொன்னா, நான் லிட்டரா சாப்பிடுறேன், பருகுகிறேன், யார் அவ்வளவு கொடுப்பா? இடையனாவே இருந்தாலும் அத்தனை பால் கொடுப்பானா? இல்ல கண்ணன்னு ஒரு இடையன் இருக்கான், அவன் கிட்ட போய் எத்தனை பால் கேட்டாலும் கொடுப்பான். உடனே அவன் போனான், அவன் கிட்ட போனவனுக்கு அடியோட பாலே கிடைக்காது கொடுத்தான். நிறைய பால் கிடைக்கும்னு கண்ணன் கிட்ட வந்தான். அவன் சொல்றான் கண்ணனை பார்த்து, நிறைய பால் உங்ககிட்ட வந்தா கிடைக்கும்னு சொல்லி என்ன அனுப்பிச்சா, அதுக்காகத்தான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு கிடைச்சுட்டு இருந்த பாலும் கிடைக்காத பண்ணிட்டேன்னா. எது கிடைச்சுட்டு இருந்த பால்? திரும்ப திரும்ப சம்சாரத்துல பிறந்துட்டு இருந்தேன் இல்லையோ, ஒரு தாயினுடைய முளைத்தடத்திலே வாய் வைத்து பாலை பருகி கொண்டிருந்தேன். உங்ககிட்ட வந்தேன், நீ அந்த பிறப்பையே அறுத்து விட்டாய், மோட்சத்தை கொடுத்துட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே தாய்ப்பாலே கிடையாது. பிறந்தா தானே தாய்ப்பால். புதுசா பால் கிடைக்கும் உங்ககிட்ட வந்தேன், நீ கிடைச்சிட்டு இருந்த பாலையே கிடைக்காதபடி பண்ணிட்டியே. அதாவது பெருமானிடத்திலே சென்றால் அவன் மோட்சம் அருளுகிறான்ங்கிறது இவ்விடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். இது அனாதியான தொடர்பு பெருமானுக்கும் நமக்கும். அவருடைய தொடர்பாலே நமக்கு என்ன ஏற்படுகிறது நன்மையினால்? விடாது சூழ்கிற பிறவி துன்பங்கள் அருகில் வரக்கூடுமோ, நம்மை நலியுமோ? என் நெஞ்சமே நீ குழப்பமின்றி இரு, சொல்லு வாழி மட நெஞ்சமே நீ குழப்பமின்றி வாழ்வாயாக என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. இப்ப கீழே 44ஆம் பாட்டிலையும் ஐதிஹ்யங்கள் உண்டு, அதை இப்போ சொல்லிடுறேன். பேரும்னு வந்தது இல்லையோ, அதுல பெருமானுடைய பேரை பத்தி அதுல வந்தது, திருநாமத்தை பத்தி வந்தது இல்லையோ. பேரும் திருமல நம்பி அந்திம தசையில் கணியனூர் சிறியாத்தானை பிள்ளை தமக்கு தஞ்சமாக நினைத்திருக்கும் திருநாமமென் அத்தை சொல்ல வேண்டும். திருமலை நம்பினார் பெரிய திருமலை நம்பியினுடைய திருக்குமாரர்னு கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கார்? கணியனூர் சிறியாத்தான்னு ஒருத்தரை கூப்பிட்டு, பிள்ளை பராசரபட்டர் புறத்தாழ்வானுக்கு பிள்ளை போல தமக்கும் பிள்ளை போல அபிமானித்திருக்கிறார் இவர். அவர் தமக்கு தஞ்சமாக நினைத்திருக்கும் திருநாமமென் அத்தை சொல்ல வேண்டும். இவர் முன்னே நாமெத்தை சொல்லுவது என்ன சொல்ல வேணும் என்ன? அவர் கணியனூர் சிறியாத்தான கேட்டாரா? உடனே கணியனூர் சிறியாத்தான் பார்த்தார். இவர் முன்னே நாம் எத்தை சொல்லுவது? கேட்கிறவர் ரொம்ப பெரியவர், பெரிய திருமலை நம்பியினுடைய திருக்குமாரர். அவர் கேட்கிறார், பட்டர் என்ன சொல்லுவார்? அவர் தமக்கு தஞ்சமாக நினைத்திருக்கிற திருநாமம் என்னன்னு கேட்கிறார். நாம யார் இவருக்கு சொல்றதுக்குன்னு ஒண்ணு வாய் பேசாது இருக்கார். உடனே அவர் கேட்டார், தாசரதி பேசாதிருக்கும் அவஸ்தை என்று காணிது. அவருக்கு தாசரதின்னு இயற்பெயர், பேசாமதான் இருக்கக்கூடாது, அந்த நிலைமை அன்றுன்னு சொல்றார். அப்ப அவர் சொன்னார், நாராயணாதி நாமங்களும் சொல்லி போருவர், ஆகிலும் விரும்பி இருப்பது அழகிய மணவாள பெருமாள் என்னும் திருநாமத்தை. எப்பவும் அழகிய மணவாள பெருமாள் தான் சொல்லிட்டு இருப்பார். நாராயணா கேசவா மாதவன் சொல்லுவார். ஆனா அதிகம் விரும்பி இருப்பது, அடிக்கடி உச்சரிப்பது அழகிய மணவாள பெருமாள்ங்கிற திருநாமத்தை தான். பர்திருநாமத்தோபாதியாய் ஈரான் என்றது. ஐயோ, ஆத்துக்கார பேரை சொல்றா போலன்னா இருக்கு. அதெல்லாம் காலம் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆத்துக்காரர்கள்லாம் மனைவிமார்கள் பேரை சொல்றது இல்லை. பழைய நாள்ல எல்லாம் மனைவிமார்கள் ஆத்துக்காரர் பேரை சொல்ல மாட்டார். இந்த பாட்டிகிட்ட எத்தனை சுத்தி வளைச்சு ஆத்துக்காரர் பேர் என்னன்னாலும், அவருக்கு சம்பத்குமார் ஆச்சாரிய சுவாமி பேர் எங்க தாத்தா. எங்க பாட்டிகிட்ட ஆத்துக்காரர் பேர் என்னன்னா திருநாராயணபுரத்து பெருமாள் பேருன்னுவா. அவர் பேர் என்னன்னா உங்க தாத்தாக்கு என்ன பேரோ அத்தான்வா. இந்த மாதிரிதான் சுத்தி சொல்வாளை தவிர வாய் திறந்து பேரை சொல்லவே மாட்டார். பாட்டி மட்டுமே இல்ல, அந்த காலத்துல இருந்த அத்தனை பெண்மணிகள் அப்படித்தானே இருந்தார்கள். அதனால இப்ப அழகிய மணவாள பெருமாள்னு சொன்னா அது பர்திருநாம கிரகணமாட்டம் இருக்கு அப்படிங்கிற. ஆத்துக்காரர் பேரை சொல்றா போல இருக்கே
அந்த நாமத்தை சொல்லுமா போல இருக்கிறது. இருந்தாலும் பிள்ளை நினைத்திருந்தது போக்கி தஞ்சமில்லை என்று. ஆனா பட்டரே அதைத்தான் சொல்லுவார்னா நமக்கும் அதுதான் தஞ்சம். அழகிய மணவாள பெருமாளே சரணம்னு சொல்லிட்டு திருநாட்டுக்கு நடந்தார். அப்படியே திருநாடு அலங்கரித்தார் அப்படிங்கிற ஐதிஹ்யம். இன்னொன்னு இந்த இடத்துல காட்டுறார். ஆட்சி மகன் ஒருத்தர், அவருடைய அந்திம தசை, இறுதி தருணம், தன்னையும் அறியாதே கிடக்க, எதுவும் தெரியாம அவருடைய ஸ்மரணையே இல்லாத படுத்துட்டு இருக்கார். பட்டர் அவரை பார்க்கறதுக்கு வந்தார். செவியிலே ஊதினார் போலே அழகிய மணவாள பெருமாளே சரணம் என்ன. அவர் என்ன பண்ணிருக்கார், அவர் காதுல போய் அந்த ஆட்சி மகன்கிற அவர் காதுல போட்டு அழகிய மணவாள பெருமாள் அவரே சரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பூர்வ வாசனையாலே அறிவு குடி புகுந்து, அதை கேட்ட உடனே அவருக்கு ஏதோ பிரஜை ஏற்பட்டு போச்சு. அவர் அடிக்கடி அந்த திருநாமத்தை சொல்லிட்டே இருப்பார் போல் இருக்கு. இந்த பிரஜை ஏற்பட்டு சொல்லியோ உடனே என்ன பண்ணிட்டார், அவர் அந்த திருநாமத்தை அவரும் சொல்லி திருநாட்டுக்கு நடந்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இதுவும் 44ஆம் பாட்டினுடைய ஐதிஹ்யம் தான். அதுக்கு மேல இன்னொன்னு, ஆளவந்தார் மகனார் சொட்டை நம்பி அந்திம தசையிலே முதல்கள் அடைய புக்கிருந்து நீர் நினைத்து கிடக்கிறதன் என்ன படம் கேட்டிருக்கா. சொட்டை நம்பின்னு அவருக்கு பேரு. அவருடைய அந்திம தசை என்ன நினைச்சிருக்கீர்னா, ஸ்ரீவைகுண்டத்திலே சென்றால் நம்பெருமாளுடைய குளிர்ந்த முகம் போலே வைகுண்டநாதன் முகம் குளிர்ந்திருந்ததில்லையாகில் முறித்து கொண்டு இங்கேற ஓடிப்போரும் இத்தனை என்று கிடக்கிறேன் என்றார். பெருமானுடைய நிறம், உயர, கோலம், பேர், உருவம் இவற்றை எவரும் முடிய காண பெற்றவர்கள் இலர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல இதை காட்டுறார். இங்க இருந்து அங்க போவேன், பெருமானுடைய அந்த பெருமானுடைய உருவம் இருக்கிறதே அங்க போய் சேவிப்பேன். இங்க இருக்கிற நம்பெருமாளை போல அவர் இல்லைன்னு சொன்னால் நான் திரும்பவும் ஓடி வந்து விடுவேன். அதே போல இன்னொரு ஐதிஹ்யமும் பாருங்க. பட்டர் பெருமாள் பாடே புக்கிருக்க பெருமாள் திருமஞ்சனத்துக்கு ஏறி அருளுகிறவர் பட்டரை கண்டு உனக்கு வேண்டுவதென் என்று கேட்டருள. பெருமாள் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சேலையை கடுக்கி திருவரையையும் துடைப்பற்றையும் ஒரு கால் காட்டியருள வேணும் என்னார். பெருமாள் அஞ்சினாயோ என்று கேட்டருள. உடனே அவர் சொன்னார், நாயந்தே பரமபதம் என் சிறு முறிப்படி அழியும் உம்முடைய குளிர்ந்த திருமுகமும் திருநாமத் தழும்பும் இழக்கிறேனாக கருதி அஞ்சா நின்றேன். பரமபதம் போறதை பத்தி இப்ப பயமானா, பரமபதம் போறதுக்கெல்லாம் ஒண்ணும் பெருசா பயம் கிடையாது. ஏன்னா பட்டருடைய திருமேனி ஏதோ கொஞ்சம் அவருக்கு அசக்கியமாகி போச்சு, ஏதோ சிரமம் ஏற்பட்டது. அப்போ ஒரு நாள் வந்து பாக்குறாரு, என்ன வேணும்னு பெருமாள் கேட்டார். சொல்றார், தேவருடைய திருவரை ஆடையை சற்றே விலக்கி இந்த திருவரை, திருத்துளை, திருமேனி அழகு இதெல்லாம் நான் சேவிக்கும்படி பண்ண வேண்டும். உடனே பெருமாளும் அப்படியே சேவை சாதிச்சுட்டார். அப்படி சாதாரணமா என்ன சொல்றோம்னா, பகவான் அந்த மாதிரி சேவிக்கிறவர்கள் விரைவாக வீடு பெறுவர்கள், மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே பட்டர் சீக்கிரம் பரமபதம் போகணும்னு பயப்படுறீரா அப்படின்னு பட்டரை பார்த்து பெருமாள் கேட்டிருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்கார், ஐயோ எனக்கு எத்தனை பெருமைகளை தேவரீர் செய்திருக்கிறது, எனக்கு செய்யாத நன்மைகளே கிடையாது, இதற்கெல்லாம் அடைய நச்சு வேணாம். ஒரு சிறிய முறியிலே அதை இவனுக்கு பரமபதம் தந்தருள வேண்டும் ஒரு ஓலையில எழுதி நீர் கொடுத்துட்டா கூட, அதை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டா அதை கொண்டு போனவனுக்கு கூட மோட்சம் நிச்சயமாக கிடைத்து விடும். அதுதான் அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணுகிறவர் தேவரீர். ஆனா என் பிரச்சனை என்னன்னா, அங்கே போவேன், அங்க இருக்கிற பெருமாள் இங்க இருக்கிற நம்பெருமாளாட்ட சேவை சாதிப்பறான்னு என் மனசுல சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அது ஒண்ணுத்துக்கு தான் நான் பயப்படுறேனே தவிர பரமபதம் போறதை பத்தி கவலையே இல்லைன்னு சொன்னார். அந்த ஐதிஹ்யமும் இவ்விடத்திலே அனுசந்திக்க உரியது. அப்ப 44 பாட்டு கிடையாது. 45வது பாட்டினுடைய அர்த்தத்தையும் நாம பார்த்தாச்சு. வராக பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றிருக்கிறேன், நீரிலே விழுந்தவளை காக்கின்றத போல பெருமான் பூமி பிராட்டிய காத்தா போல நம்மையும் காத்திருக்கிறார். அவர் நம்முடன் இருக்கிற போது இந்த பிறவியினாலே வரும் துன்பங்கள் நம்மை தீண்டாது அப்படிங்கிறத நம்முடைய நெஞ்சத்தை பார்த்து நீ குழப்பமின்றி வாழ்வாயாக. நம்முடைய நெஞ்சத்தை பார்த்து சொன்னதாகவுமா, நம்முடைய நெஞ்சங்களை பார்த்து சொன்னதாகவுமா, இப்படித்தான் அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். இந்த 5 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை யதாமதி யதாவகாசம் இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். குத்தம் குறைகளை பெரியோர் பொறுத்துள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பை அடியனுக்கு நல்கின பெரியவர்கள் அனைவருக்கும், முக்கியமாக ஜியர் சுவாமிக்கும் அடியனுடைய பிரணாமங்களையும் கிருத்தஜதானுசந்தானங்களையும் சொல்லிக்கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபரண்யுத்தரே தட்டே ஸ்ரீ தித்ருணீ மூலதாம்னே சடகோபாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை
பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே